ஹாய் கைஸ், நான் முதல்வன் அண்ட் ஏஎஸ்சி எஸ்சிசி அவங்க சேர்ந்து கண்டக்ட் பண்ணுற நம்ம வந்து யூபிஎஸ்சி பிலிம்ஸ் 2025க்கான ஒரு மேரத்தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பார்ட். ஓகேவா? ஸோ முக்கியமாக இதோட டைட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விஷன் 1000 மிஷன் 100. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1000 பேரை பிலிம்ஸ் கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதில் இந்த 2025 பிலிம்ஸ்க்கு முக்கியமான தேவை பேப்பர் 2 சிசெட் அப்படிங்கிறதுல நம்ம ஒவ்வொரு டாபிக் பை டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அதில் 7வது செஷன். ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன் அட் சிசெட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இதில் நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓகேவா, நம்ம மொதல் நாள் என்ன பார்த்தோம்? சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ இதை ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம மொதல் நாள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மொதல் செஷனில் ப்ரைம் நம்பர்னால் என்ன, டிவிசிபிள் ரூல் என்ன, டைஸ் ஆட் ஈவன் கான்செப்ட் அண்ட் போர்டு மாஸ் யூனிட் டிஜிட் ஸ்கொயர் ரூட். ஸோ எல்லாருமே என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட்டு 5 இயர்ஸோட பிவைக்யூவை இந்தந்த டாபிக் வைஸ் நம்ம செப்பரேட் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். ஸோ 5 இயர்ஸ் பிவைக்யூ ஃபுல்லாகவே இதில் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது செஷன்ஸ், நம்பர் ஆஃப் செஷன்ஸ் மீன்ஸ் நம்பர் 2ல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், ரிமைண்டர்ஸ் தேரி அண்ட் ஃபேக்டர்ஸோட அப்ளிகேஷன் அண்ட் எல்சிஎம் ஹெச்எஃப் இது எல்லாமே பார்த்தோம். மூணாவது செஷனில் arithmetic progression, geometric progression and அதோட averages, allocation mixtures, ratio proportion, age, partnership, percentage, profit loss, இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ 4th செஷனில் நம்ம பார்த்தது ரீசனிங்ஸ். ஃபுல்லாகவே என்னது தான்? ரீசனிங்ஸ் தான். சிலாகிசம், வென் டயக்ராம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், மிஸ்ஸிங் நம்பர், நம்பர் சீரியஸ், இந்த மாதிரி சம் எல்லாமே நம்ம 4th பார்த்தோம். 5th கிளாஸில் வந்து ஆல் நம்பர் சிஸ்டம். ஓகேவா? ஆல் நம்பர்ஸ்னா ஒரு சில கொஸ்டினை இந்த டாப்பிக்கில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த கொஸ்டின் எல்லாமே ஆல் நம்பர்ஸ், அதாவது கூட்டுறது ஏபிசி டிஎஃப், அதை கூட்டுற நம்பராக இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷன் பேஸ்ட் ஓரியன்டாக இருக்கட்டும், அது எல்லாமே இதில் வரும். ஸோ 6th நம்ம என்ன பார்த்தோன்னா சிம்பிள் காமன். ஸோ சிம்பிள் காமனில் கொஸ்டின் வரல, ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பட் இந்த டாபிக் எல்லாமே வெறும் பிவைக்யூ மட்டும்தான் பார்த்தோமா அப்படின்னா இல்லை, அந்த டாப்பிக்கோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிவைக்யூ பார்க்குறோம். ஓகேவா? தென் டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் ஸ்பீட், டிஸ்டன்ஸ், கேலண்டர், கிளாக்கு, ஜாமெண்ட்ரி அண்டு மென்சுரேஷனாக இருக்கணும், கியூபு, டெசிமல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், அதுலேயே ப்ராபபிலிட்டி. தென் லாஸ்ட் என்ன ஒரு செஷன் இருக்குது, நாளைக்கு பார்ப்போம். அது டேட்டா சஃபிஷியன்சி, முக்கியமான டாபிக். அதில் ஒரு 10 கொஸ்டின் வரும். அப்போ டேட்டா சஃபிஷியன்சி எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற அப்ரோச் தெரியணும். ஓகேவா? தென் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், எல்லாம் ரீசனிங்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நாளைக்கு பார்க்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதை எப்படி நம்ம கிளாஸில் வந்து 2 hours நம்ம இதை மட்டுமே கொண்டு போவோம் அண்ட் பிவைக்கெல்லாம் சால்வ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் கொண்டு போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்ததுனால ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு பிவைக்யூ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஒன்று அரேஞ்ச்மெண்ட், ஒன்று என்னது அரேஞ்ச்மெண்ட், அடுத்து காம்பினேஷன், அதுக்கு பெர்முடேஷன். ஸோ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஏபிசின்னு ஒரு 3 பேர் இருக்காங்க, இவங்களை எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி இருக்காங்க, இவங்களை ஏபிசின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் ஏசிபின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட், அடுத்து பிஏசின்னு ஒன்று, பிசிஏன்னு ஒன்று, சிஏபின்னு ஒன்று, சிபிஏன்னு ஒன்று. ஓகேவா? ஸோ நம்ம தான் 6 டிஃப்ரெண்ட். ஸோ ஏபிசி அப்படிங்கிறது என்னது? டிஸ்டிங் லெட்டர்ஸ். ஓகேவா? டிஸ்டிங் என்டிட்டிஸ். ஸோ இதில் டிஸ்டிங் ஐடென்டிக்கல், டிஸ்டிங்னா வெவ்வேறான, ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரியான. ஓகேவா? இப்போ ஒரே மாதிரியாக இருக்க 3 சேரை நீங்கள் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒன்று தான். ஸோ இதில் 3 வெவ்வேறையாக இருக்கிறதுனால அதை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 நம்பர் கொடுத்தா நீங்கள் எழுதிட்டீங்க, 3 லெட்டர் கொடுத்தா எழுதிட்டீங்க. சப்போஸ் நான் 20 லெட்டர் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? அது ஃபுல்லாக உட்காந்து எழுதக்கூடாதுல்ல. ஸோ இதுக்கு நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது அன்னியன் மூவியில் வரும் இல்லையா, இந்த கும்பி பாகம், கபீம் குபாம், குபாம் குபிலாம் மாற்றுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ இதில் 6 அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏபிசி அப்படிங்கிறத 1 2 3 மொத்தம் 3 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம 3 ஃபேக்டோரியல்னு சொல்லலாம். இப்போ நான் புதுசாக உங்களுக்கு சொன்னது ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் அப்படின்னா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ n ஃபேக்டோரியல் மீன்ஸ் n இன்டு n மைனஸ் 1 இன்டு n மைனஸ் 2 இன்டு டாட் 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 3 இன்டு 2 இன்டு 1. எனி நம்பர் ஃபேக்டோரியல் கொடுத்தா
அதை அந்த நம்பர்லேருந்து 1 மைனஸ் பண்ணி அப் டு 1 வரை எழுதி மல்டிப்ளை பண்ணுறதா என்னது ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ அப்போ 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ஆன்சர் என்னது 6 6 வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் யோசித்து போடுறது ஒன்று. இப்போ நான் பெர்முடேஷன் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதில் நீங்கள் யோசித்து போட்டால் எப்படி போடணும், ஃபார்முலா போட்டால் எப்படி போடணும் ரெண்டையுமே சொல்கிறேன். ஏன்னா சில பேர் யோசிக்கிறதுல நல்லா யோசிப்பாங்க, ஃபார்முலா வராது. சில பேர் ஃபார்முலா நல்லா போடுவாங்க, யோசிக்க வராது. ஸோ ரெண்டையுமே சொல்கிறேன், நீங்கள் ரெண்டையுமே கற்று வச்சுக்கலாம். ஸோ இதில் ஃபேக்டோரியல் போடுறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஆர் ஃபேக்டோரியல். அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஆர் ஃபேக்டோரியல். இப்போ அரேஞ்ச்மெண்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா லீனியர், இன்னொரு சர்க்குலர். சரியா? லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா நம்ம ஆர் ஃபேக்டோரியல் சொல்கிறோம். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா நம்ம ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் சொல்கிறோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. இங்கே ஏ இருக்காங்க, இங்கே பி இருக்காங்க, இங்கே சி இருக்காங்க. இதே இதில் இங்கே ஏ இருக்காங்க, இங்கே சி இருக்காங்க, இங்கே பி இருக்காங்க. ஸோ 3 பேர் இருக்கும்போது நம்ம இங்கே எத்தனை அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம்? 6 அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். ஆனால் இங்கே எத்தனை பண்ண முடியும் அப்படின்னா ஏயை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டிங்கன்னா ஏபிசிங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, ஏசிபிங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட். இதை தவிர்த்து நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி போட்டாலும் வேற வராது. ஏன்னா சர்க்குலர் இருக்கும்போது ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் வட்டம் போட்டு இதில் ஏ, இதில் பி, இதில் சி போட்டாலும் ஏபிசின்னு வரும். அந்த ஏபிசி ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? ஸோ சர்க்குலர் போடும்போது நீங்கள் ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மீதி உள்ளவங்களை மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஆர் மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல்ங்கிறதா என்ன வரும்? அரேஞ்ச்மெண்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி கொஸ்டின் டெல்லி. ஸோ யூபிஎஸ்சிங்கிறனால டெல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெல்லியை எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா வி நோ தட் 1 2 3 4 5 இன் 5 ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெல்லியை நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க, பட் இந்த லெட்டர்ஸ் த வேர்ட்ஸ் ஆர் ஸ்டார்ட்ஸ் வித் டி அண்ட் எண்ட்ஸ் வித் ஐ இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் டி எண்ட்ஸ் வித் ஐன்னு சொல்லும்போது அது ஃபிக்ஸ்டு. ரிமைனிங் 3 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 3 லெட்டர்ஸ் தான் என்ன பண்ண போகிறேன்? மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ண போகிறேன். இட் இஸ் 3 ஃபேக்டோரியல். ஆன்சர் என்னது 6. ஸோ இந்த கொஸ்டின் யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? இது கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் வேறு என்னென்ன கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரிப்பீட்டட் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இ ஏ டி வேறு ஏதாச்சும் சொல்லுமா? EALESTO. ஓகே, இங்கே ஒரு டி. ஓகேவா? சரி, இந்த மாதிரி சும்மா ரஃபாக எழுதியிருக்கேன், மீனிங்லெஸ் வேர்டு எழுதியிருக்கேன் அப்படின்னா ஸோ இதை எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 3 6 9 இருக்குது. 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 2 டி இருக்குது, 2 இ இருக்குது, ஒரு ஏ, ஒரு எல், ஒரு எஸ் தான். அப்போ இதை 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் போடணும். ஸோ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் டிவிஷனில் ஃபேக்டோரியலில் போட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் லெட்டர்ஸ் வரலாம், நம்பர்ஸ் வரலாம். ஸோ நம்பர்ஸ் வந்து சார் ஒரு 3 டிஜிட் நம்பர் 1 2 3 மூணையும் போடணும்னா 6 வேஸில் நீங்கள் போடலாம். சரியா? இதில் என்ன உங்களுக்கு சொல்லுவாங்க ஸ்டார்ட்ஸ் வித் 1 அப்படின்னா அப்போ இந்த ரெண்டையும் மாற்றி போடுவீங்க. 1 2 3 இருக்கும், 1 3 2 இருக்கும். இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வர்றதா அரேஞ்ச்மெண்ட். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெர்முடேஷன் காம்பினேஷனுங்கிறது ஆக்சுவலாக ஈஸியானது தான். பட் அதில் ஒரு 5 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 2-3 கொஷின் ஈஸியாக இருக்கும், 1-2 கொஷின் கஷ்டமாக இருக்கும். ஸோ கஷ்டமான கொஸ்டினை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியான கொஸ்டினை போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2023 அரௌண்ட் 12 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. 2022 அரௌண்ட் ஒரு 7 to 8 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. 21லேயும் சேம் தான். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜாக 5 to 4 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. 24ல் மட்டும்தான் கேள்வி கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மினிமம் வெயிட்டேஜ் வந்து 5 to 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த 5 to 10ல் 2-3 கொஷின் அரேஞ்ச்மெண்ட்டில் வரும். அரேஞ்ச்மெண்ட் இவ்வளோ தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதை உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு காம்பினேஷன். காம்பினேஷன் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய வேர்டு என்னென்னா செலெக்ஷன். காம்பினேஷன்னா நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது வந்து செலெக்ஷன். செலெக்ஷன் அப்படிங்கும்போது இப்போ ஏபிசி ஒரு 3 பேர் இருக்காங்க, இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஓகேவா?
இவங்களை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 2 விதமாகவே சொல்லித்தரேன். ஓகேவா? 1 ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறீங்க, 2 பேரை செலக்ட் பண்ண போகிறீங்க, 3 பேரை செலக்ட் பண்ண போகிறீங்க, 4 பேர் இல்லையா? சரி, யாரையுமே செலக்ட் பண்ணல, யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? பெட்டராக இருக்கும். ஸோ இதில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு மேனுவலாக பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மேனுவலாக பண்ணும்போது 3 பேரில் ஒருத்தர் வேணும் அப்படின்னா அது ஏவா இருக்கலாம், ஆர் பியா இருக்கலாம், ஆர் சியா இருக்கலாம். அப்போ ஏயா இருக்கலாம், அல்லது பியா இருக்கலாம், அல்லது சியா இருக்கலாம். அப்போ எத்தனை வேஸ்? 3 வேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதுவே நீங்கள் வந்து 2 பேர் வேணும் அப்படின்னா ஒன்று ஏபியாக இருக்கலாம், இல்லைனா பிசியாக இருக்கலாம், இல்லைனா ஏசியாக இருக்கலாம். மொத்தம் 3 வேஸ். 3 பேருமே வேணும் அப்படின்னா ஏபிசி 3 பேரும் மொத்தம் செலக்ட் பண்ணியாச்சு, 1 வே. யாருமே வேண்டாம் அப்படின்னா யாருமே வேண்டாம். இதுவும் என்னதான்? ஒரு வழி இருக்குது. யாருமே வேண்டாம்னு சொல்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு நான் ஃபார்முலா சொல்லுது. இது வந்து நான் மேனுவலாக போட்டது. இப்போ உங்களுக்கு நான் ஃபார்முலா சொல்லி தரப்போகிறேன். ஃபார்முலாவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, செலெக்ஷன் அப்படின்னா இதை என்சிஆர்னு சொல்லுவாங்க. இதில் சி போட்டால் அதுக்கு பேர் தான் என்னது? காம்பினேஷன். ஓகேவா? சரி, இப்போ என்சிஆரை நீங்கள் எப்படி எழுதணும்? அப்போ என்சிஆர்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டியது என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் என்று n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதுதான் ஃபார்முலா. பட் இந்த ஃபார்முலா பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஏன்னா நம்ம என்சிஆருங்கிறத இதான் ஃபார்முலா. ஆனால் இதை எப்படி எழுதுனுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8C2 அப்படின்னா இப்போ ஆஸ் பர் ஃபார்முலா 8 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 மைனஸ் 2 6 ஃபேக்டோரியல். அப்போ இதை 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல். இதே தான் கட் ஆயிரும். அப்போ 8 இன்ட்டு 7 பை 2 இன்ட்டு 1. இப்போ பெருக்கலை, இதான் எனக்கு ஆன்சராக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் இதை ஃபார்முலா வைஸ் போடாமல் நான் ஒரு சொல்கிறேன், டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? என்ன அப்படின்னா 8C2வா? ஓகே, 8C2னா என்ன அர்த்தம் அப்படின்னா 8 பேரில் n அப்படிங்கிறது டோட்டல் நம்பர்ஸ். அதில் 2 பேர் வேணும், 2 மெம்பர்ஸ் ரெக்யர்டு. ஓகேவா? ஸோ n அப்படின்னா டோட்டல் மெம்பர்ஸ், n நம்பர்ஸ், ஆர் வந்து ரெக்யர்டு காம்பினேஷன். அப்போ 8 பேரில் 2 பேர் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 8 ரிவர்ஸில் 2 டைம் எழுதுங்க. அதாவது 8 இன்ட்டு 7 பை 2 அப்படியே போட்டுருங்க, 2 இன்ட்டு 1. இது நீங்கள் இந்த மாதிரி எழுத கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ என்சிஆரை ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல்லாக எழுதாமல் நீங்கள் இந்த மாதிரி எழுத கற்றுக்கணும். அப்போ 8C2 அப்படின்னா 8 இன்ட்டு 7 2 டைம் எழுதணும் பை 2 இன்ட்டு 1. இதானங்க ஆன்சர். கரெக்டாக நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதானே வருது. ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே போடலாம். ஓகேவா? சரி, இதில் என்னொன்று நான் சொல்கிறேன். இப்போது 8C5 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன். 8C5 நான் சொல்லித்தரேன். அப்போது 8 7 6 5 4 பை 5 4 3 2 1 இப்படி தான் எழுதணும். ஆனால் இதில் பாருங்கள் 5 4 இதில் பாருங்கள் 5 4 காமனாக இருக்குது. அப்போ மீதி வர்றது என்னது? 8 7 6 பை 3 2 1. கரெக்டாக? அப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்னதுலேயே இப்போ கட் பண்ணுற மாதிரி வருது இல்லை. அப்போது 8C5-ஐ நீங்கள் 8C 8க்கு 5க்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 3 8C3ன்னு எழுதலாம். அதானே இதோட ஆன்சர். இப்போ இதுலேருந்து ஃபைனல் ரிசல்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா NCR ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர். இதை நோட் பண்ணிக்கோங்க. NCR ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர். இது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுது அப்படின்னா அப்போ 8C5 கொடுத்தாலும் 8C3 கொடுத்தாலும் சேம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அது புரிஞ்சால் நீங்கள் சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இதில் நம்ம சால்வ் பண்ணுவோம். இதில் பண்ணிடலாமா? எனக்கு ஒருத்தர் வேணும். மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 3 பேரில் ஒருத்தர் போதும். இதை நான் 3ன்னு போட்டுக்கலாமா? இதுதான் 3 வேஸ். புரியுதா? இப்போ அதில் வந்து நம்ம யோசிச்சு போட்டோம். இதில் என்ன பண்ணுறோம், டைரெக்டாகவே போடுறோம். மொத்தம் 3 பேரில் நம்ம ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது 2 பேர் வேணும். மொத்தம் 3 பேரில் எனக்கு 2 பேர் வேணும். NCR ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர். அப்போது இதை 3C1ன்னு போடலாம். இதுவும் ஆன்சர் என்னது தான்? 3 வேஸ் கரெக்டாக வரும். அடுத்து இங்கே பாருங்கள், 3 பேரில் 3 பேருமே வேணும். அப்போ என்னது? 3 2 1 பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 கட் பண்ணால் 1 தான். ஓகேவா? இங்கே 3 பேரில் யாருமே வேண்டாம், 3C0. ஓகேவா? இது ஃபாலோ பண்ணிங்கன்னா 3 ஃபேக்டரியல் பை 0 ஃபேக்டரியல் இன்ட்டு 3 மைனஸ் 0 ஃபேக்டோரியல். இது என்ன தான் வரும்? 1 தான் வரும், 1 வே. ஓகேவா?
ஸோ இதிலேருந்து நீங்கள் படித்தது NCR = NC n-r, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த வேல்யூ NC1 = என்ன வருது? NC1க்கு n வந்துச்சு. NCN = என்ன வந்துச்சு? 1 வந்துச்சு. 3C3 1 தானே வந்துச்சு, 1. NC0 = என்னது தான்? 1 தான். அப்போ இந்த 3 வேல்யூ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ NC1னா என்னது, NCnனா என்னது, NC0னா என்னது, இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போக நீங்கள் தெரிஞ்சு வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா 0 ஃபேக்டோரியல் 1, 1 ஃபேக்டோரியல் 1, 2 ஃபேக்டோரியல் 2. ஃப்ரம் 2 ஃபேக்டோரியல் வேல்யூ ஆல் ஃபேக்டோரியல் வேல்யூஸ் ஆர் ஈவன் நம்பர். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நம்பரில் நீங்கள் நம்ம எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ காம்பினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செலெக்ஷன், அதாவது செலக்ட் பண்ணுறோம். NCR அப்ளை பண்ண போகிறோம். NCR இப்படி தான் எழுத போகிறோம். அப்போ இத்தனை பேரில் இத்தனை பேரை செலக்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறது, பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். சரி, இதில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா இப்போ பெர்முடேஷன், இந்த டாப்பிக்கே பெர்முடேஷன் தானே. அப்போ பெர்முடேஷனில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பெர்முடேஷன் நத்திங் பட் NPR. பெர்முடேஷன் நத்திங் பட் NPR. ஸோ NPR அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன வரும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். அதாவது என்ன அப்படின்னா இது அரேஞ்ச்மெண்ட், இது அரேஞ்ச்மெண்ட், இது என்னது NCR. அப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா NPR அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் NPR, அதாவது பெர்முடேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன். பெர்முடேஷன் அப்படிங்கிறது காம்பினேஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட், அண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நீங்கள் காம்பினேஷன் செலக்ட் பண்ணி அவங்கள அரேஞ்ச் பண்ண வச்சிங்கன்னா அதுதான் NPR. ஓகேவா? ஸோ நம்ம NPR தனியாக எடுக்க மாட்டோம், நம்ம இதிலே பார்த்துருவோம். ஓகே, சரி. இதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா பெர்முடேஷனில் அண்ட் ஆர். ஆர் அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு, அண்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஒரு சம்மு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் 15 பாய்ஸ் இருக்காங்க, 20 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு பாய் ஆர் ஒரு கேர்ள் நீங்கள் செலக்ட் பண்ணணும். 2 ஒரு பாய் அண்ட் ஒரு கேர்ள் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாட் இஸ் த பாசிபிலிட்டி, இல்லைனா வந்து வாட் இஸ் தி காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு பாய் ஆர் ஒரு கேர்ள். ஆர்னு என்ன சொல்லியிருக்கேன், கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதில் 15 பேர் 20 பேர் மொத்தம் 35 பேர். 35 பேரில் ஒருத்தர் எடுக்கிறதுக்கு 35 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இதை நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா 15 பேரில் ஒருத்தர் எடுக்கலாம், ஆர் 20 பேரில் ஒருத்தர் எடுக்கலாம். அப்போ 15 + 20 = 35. இதான் என்னது ஆர் போடுறது. இப்போ ஆண்ட் போடுறது அப்படின்னா 15 பேரில் ஒருத்தர் எடுக்கலாம் அண்ட் 20 பேரில் ஒருத்தர் எடுக்கலாம். ஸோ ஆன்சர் 15 × 20 = 300 வேஸ். ஓகேவா? ஸோ சார் எப்படி சார் 300 வேன்னு கேட்டிங்கன்னா கைஸ் கவனிங்க, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துறேன் இதுலையே. இப்போ 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு 15 வரை இருக்காங்க. ABCD அப்படின்னு சொல்லிட்டு T வரை இருக்காங்க. 20 நம்பர் T வரை இருக்காங்க. இப்போ பாசிபிலிட்டி 1A 1B 1C 1Cன்னு சொல்லிட்டு T வரை இருக்கலாமா? இது 20 பாசிபிலிட்டி. ரெண்டாவது ஒரு 20 பாசிபிலிட்டி. இந்த மாதிரி 15 டைம் எழுதணுமா? 15 டைம் 20 எழுதி கூட்டுறதுக்கு தான் 15 20 என்ன பண்ணியிருக்காங்க, பெருக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கடுத்து இதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ லைன் கேட்டிருக்காங்க. how many lines can be drawn using these points. அப்போ ஒரு 10 புள்ளி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புள்ளி வரையணும் அப்படின்னா 2 லைன் மீன்ஸ் ஒரு லைன் வரையணும் அப்படின்னா 2 புள்ளி போதும். அப்போ 10 புள்ளியை வச்சு எத்தனை லைன் வரைவீங்க அப்படின்னா 10C2 அப்படின்னு எடுப்போம். இதை நம்ம சிண்டெக்ஸில் NC2. அப்போ லைன் வரையணும் அப்படின்னா உங்களுக்கு NC2. ட்ரையாங்கிள் வரையணும் அப்படின்னா NC3. ஓகேவா? ஸோ இதிலே கொலினியர் வரும். கொலினியர்னா இப்போ 4 புள்ளி இப்படி இருக்குது, இதில் ஒரு 2 புள்ளி கொலினியர் அப்படின்னா 3 புள்ளி கொலினியர் அப்படின்னா இதில் ஒரே என்ன வரும், கொலினியர் அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது. சப்போஸ் ஒரு 4 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ 4 புள்ளி இப்படி இருந்துச்சுன்னா ஐ கேன் ஏபிள் டு ஃபிக்ஸ் 6 லைன்ஸ். ஓகேவா? என்ன வரும், 4C2ன்னு வரும். ஸோ 4 × 3/2 எனக்கு என்ன வரும், 6 ஆன்சர் வரும். இதுவே கோலினியர் சொல்லிட்டாங்க அப்படின்னா இதில் வரைஞ்சது இதில் வரைஞ்சது இதில் வரைஞ்சது எல்லாமே அதுக்குள்ளே மறைஞ்சிரும். கடைசியாக ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அப்போ லைனில் கொலினியர் சொன்னால் எத்தனை லைன் அப்படின்னா NC2 மைனஸ் ரிப்பீட்டேஷன் C2ன்னு போட்டுட்டு +1ன்னு வரும். ஸோ 6னா இல்லைனா ரிப்பீட்டேஷன் போட்டுக்கிறேன், அதாவது கொலினியர் சேம் லைனில் வரக்கூடியதுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுவே ட்ரையாங்கிளில் சொன்னால் NC3 போட்டுட்டு மைனஸ் ரிப்பீட்டேஷன் C3 போடணும். ஆனால் இதில் லைன் வராது, +1 வராது. ஏன் அப்படின்னா
நேர்கோட்டில் இருக்கும்போது அதில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேறு என்னது? ஓகே, வேறு ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, ப்ராபபிலிட்டி சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன அப்படின்னா டோட்டல் ஈவெண்ட் மேலே ஃபேவரபிள் ஈவெண்ட். ஸோ மொத்தம் எவ்வளோ ஈவெண்ட் இருக்குன்னு போட்டுட்டு மேலே எனக்கு தேவையான ஃபேவரபிள் ஈவெண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதான் என்னது? ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பெர்முடேஷன் காம்பினேஷன் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் தான் டோட்டல் ஈவெண்ட் எவ்வளோ, ஃபேவரபிள் ஈவெண்ட். இதில் உங்களுக்கு என்ன வரும்? ஒன்று டைஸ் வரும், அடுத்து என்னது காயின் வரும், அடுத்து கார்டு. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராபபிலிட்டியில் மீன்ஸ் பெர்முடேஷனில் படித்த மாதிரி சால்வ் பண்ணி டோட்டல் எவ்வளோ, ரெக்கார்டு எவ்வளோ, அந்த மாதிரி நீங்கள் போடணும். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இதுலேயே வந்து ஆக்டகன். ஆக்டகனில் எத்தனை டயகனல்ஸ்? எஸ், நம்ம லைன் பார்த்தோம் இல்லையா? இப்போ டயகனல் இங்கே பாருங்கள். இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இதில் எத்தனை டயகனல் வரும்? 2 டயகனல் வரும். ஸோ டயகனல் அப்படின்னா அதர் தென் அவுட்டர் லைன்ஸ் ஆர் டயகனல்ஸ். அப்போ இதில் எத்தனை லைன் வரைய முடியும்? NC2 மைனஸ் அவுட்டர் லைன் N. அப்போ NC2 மைனஸ் Nன்னு போட்டிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் தி டயகனல். யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் தி டயகனல். ஓகேவா? ஃபைன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. how many diagonals are there in the octagon? how many diagonals are there in the octagon? இந்த டைமை மென்ஷன் பண்ணி இந்த சம்ம போடுங்க, அப்போ தான் கிளியராக தெரியும். ஸோ இது யூபிஎஸ்சி கொஸ்டின். இது யூபிஎஸ்சி கொஸ்டின். how many diagonals are there in the octagon? ஸோ நீங்கள் ஆக்டகனுக்கு எத்தனை பக்கம்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் NC2 மைனஸ் Nல நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? சரி, நம்ம சம்மு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சப்போஸ் அது டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வரும்போது அதில் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஏன்னா இது வந்து இப்போ பெர்முடேஷன் கமிஷன் தான் இதுவே 2 hours கிளாஸாக போயிடும். ஸோ நம்ம சம்மு பார்க்க வேண்டியது இருக்குது, டைம் இல்லை. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு நான் அந்தந்த டாப்பிக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? எஸ், இங்கே பாருங்கள். ஸோ 2020 நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் 5 yearsல உள்ள எல்லா கொஸ்டினும் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகே? ஸோ இதில் how many 5-digit prime numbers, 5-digit prime numbers can be obtained by using all the digits from 1 2 3 4 5 without repetition of the digit. ஸோ நம்ம இது பார்க்கும்போது வித் ரிப்பீட்டேஷன் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். ஓகேவா? இல்லை நான்-ஜீரோ நம்பர்ஸுங்கிற வார்த்தை வரும், ஜீரோ வச்சு நம்பர்ஸ்லாம் வரும். ஓகே? ஸோ இதில் 1 2 3 4 5 5 டிஜிட் நம்பர். 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இது யூஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க? கேன் பி அப்டெயின் how many prime numbers, 5-digit prime numbers. ஸோ prime number அப்படின்னா என்னது? மொதல் கிளாஸில் பார்த்தா என்னது? the number have only 2 factors known as prime numbers. ஸோ இதில் நீங்கள் யோசிப்பீங்க, சார் 5ஆல் முடிஞ்சிருக்கு prime number கிடையாது, அப்போ 4ஆல் முடிஞ்சாலும் கிடையாது, 2ஆல் முடிஞ்சாலும் கிடையாது, அப்போ 2 4 5 3 1 இது prime number-ஆ? யோசிச்சு பாருங்கள். இப்படி யோசிக்கிற கொஸ்டின் யூபிஎஸ்சி கொடுக்க மாட்டான். யூபிஎஸ்சி என்ன செக் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கா? see 1 2 3 4 5 1 2 3 4 5 இதான் அந்த 5-digit நம்பர் அப்படின்னா இந்த நம்பரை மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி ஐ கேன் ஏபிள் டு ஃபார்ம் 120 நம்பர்ஸ். ஏன்னா 5 நம்பர் இருக்குது, 5 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 120 நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல முடியாது, எது வந்து இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து 5 நம்பருமே கொடுத்துருக்காங்க, 5 நம்பருமே வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே தான் நீங்கள் டிவிசிபிலிட்டி ரூலை அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா 1 2 3 4 5 நம்பர் இருக்குது. இதை கூட்டி பாருங்கள், 15 டிவிசிபிள் பை 3. அப்போ இந்த நீங்கள் 5 நம்பரை எப்படி மாற்றி 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 போட்டாலும் ஆல் தி 120 நம்பர்ஸ், ஓகேவா, ஆல் 120 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆர் divisible by 3. So no prime number is there in this sequence. So answer option A 0. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி அவனுக்கு தெரியும் இந்த நம்பரை யோசிச்சு வச்சு இருக்கிறது கஷ்டம். ஸோ ஏன்னா ப்ரைம் நம்பர் நம்ம 100 வரை படிச்சிருக்கோமா? ஃபேக்ட் கொடுத்துருக்கேன். 1 to 100 we have 25 prime numbers. 101 to 200 we have 21 prime numbers. 201 to 300 we have 16 prime numbers. இந்த இது ஃபேக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் 5 digit நம்பர்லாம் கொடுக்கல, அப்போ அதெல்லாம் வராது. ஸோ அப்போ அவன் லாஜிக் தான் அப்ளை பண்ண பார்ப்பான். ஸோ சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ 1 2 3 4 5ங்கிற 5 நம்பரை யூஸ் பண்ணி வித்தியாசமாக எழுதி உங்களால் ஒரு ப்ரைம் நம்பர் கூட உருவாக்க முடியாது, ஏன்னா இல்லை. ஓகேவா? ஸோ ஆன்சர் 0. நெக்ஸ்ட் கொஸ்டின், how many different sum can be formed with the denomination 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 2000? இது டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி போல. ஓகேவா? பின்னாடியா? டேக்கிங் அட்லீஸ்ட் 3 டினாமினேஷன் இன் எ டைம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கீவேர்டு என்ன தெரியுமா? அட்லீஸ்ட். ஓகேவா? அட்லீஸ்ட்
அட்மோஸ்ட் இது எல்லாமே என்னது கீவேர்டு. அப்போ அட்லீஸ்ட் 3 அப்படின்னா குறைஞ்சது 3வது எடுக்கணும், இல்லை அப்படின்னா 4 எடுக்கணும், இல்லை அப்படின்னா 5மே எடுக்கணுங்கிறது அர்த்தம். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. 5ல் எத்தனை எடுக்கணும்? குறைஞ்சது 3 எடுக்கலாம். 5ல் அல்லது 6 போட்டலாம், நான் ப்ளஸ் போடுறேன். 5ல் 4 எடுக்கலாம், அல்லது 5ல் 5 எடுக்கலாம். ஸோ 5ல் 3 அப்படின்னா 5/4 இன்ட்டு 5 × 4 × 3 × 3 ஓகே. 5C3 5C2ன்னு போடலாம். சரி ஓகே பரவாயில்ல. சரி 3 இங்கே வந்து இன்ட்டு 2 × 1 சரியா? இங்கே ஒரு 10 வந்துடும். ப்ளஸ் இது வந்து என்னது 5C1ன்னு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 5 வந்துடும். இதில் என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஏன்னா NCN = 1 படிச்சிருக்கோம் 1. ஸோ ஆன்சர் 10 + 5 + 1 என்னது 16. ஆன்சர் ஆப்ஷன் A 16. ஸோ இந்த அட்லீஸ்ட்ங்கிற வேர்ட் தெரிஞ்சனால நீங்கள் என்னது மேக்ஸிமம் நீங்கள் மினிமம் 3வது எடுக்கணும். அப்போ மினிமம் 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், 5 எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்தால் இந்த சம் ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஸோ இப்படிப்பட்ட கேள்வியை தேடி தேடி நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஹவ் many different 5 letter word without repetition without meaning நான் சொன்னேன் இல்லையா 2020 கேட்டது என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஈச் வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் டி அண்ட் எந்த வித் ஐ. ஸோ டியில் ஸ்டார்ட் ஆகணும், ஐயில் முடியணும். மீதி எத்தனை இருக்குது? 3 லெட்டர் இருக்குது. இதை 3 ஃபேக்டரல் வேஸில் நம்ம என்ன பண்ணலாம்? அரேஞ்ச் பண்ணலாம். 3 × 2 × 1 = 6 ways. ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் ஆல் 3-digit number without repetition of digit obtained using 3 non-zero digits with a multiple of 3. ஓஹோ, மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும், நான்-ஜீரோ டிஜிட்டாக இருக்கணும். அதை வச்சு ஒரு 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே 3 6 9 இதான் அந்த 3-digit நம்பர். இதை மாற்றி மாற்றி போடலாம். எப்படி? 3 9 6 6 3 9 6 9 3 9 3 6 9 6 3 ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 9 இருக்கும், 2 6 இருக்கும், 2 3 இருக்கும். ஓகேவா? என்ன வருது? 6 26ன்னு வரும். இங்கே 6 வரும். அகெயின் 26 தான் வரும். அப்போ 28க்கு இங்கே 8 வந்துடும். அகெயின் 2 இருக்கும். அகெயின் ஒரு 28. ஓகேவா? கரெக்டாக வரும். 18 ஒரு 12 23 6 சார் இது 30 36. அப்போ 6 வந்தாச்சு. இங்கே கேரி 3 36ல் 3 கூட்டம் 39க்கு இங்கே என்ன வரும்? 9 வரும். ஸோ ஃபஸ்ட் 6 போட்டிங்க, அடுத்து 9 வரும். மறுபடியும் என்ன வரும்? 39ங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ சம் வந்து 3996 வரும். அப்படியே இருக்கணும். ஸோ என்ன கேட்டுக்கன்னா எஸ் பி தர் சம். அப்போ இதான் என்னது? இதோட சம்மு. ஓகேவா? அப்போ கொஸ்டின் எஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 74. இதை 74ஆல் டிவைட் பண்ணணுமான்னு பார்க்கணும். ரெண்டாவது எஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 9 இதையும் பார்க்கணும். ஆக்சுவலாக ஆன்சர் சி. இது எழுதாட்டாலுமே என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் சி. சரி சார், இப்போ 74 எப்படி டிவைட் பண்ணுறது? நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. 74 நத்திங் பட் என்னது? 2 × 37. 37 பெரிய நம்பர். 2 × 37. இது ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 9. இந்த ஆல்வேஸ்ங்கிற வேர்டு பார்க்கணும். நீங்கள் சார் ஆல்வேஸ் இருக்குது தப்புன்னு நினைக்கக்கூடாது. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 3-digit நம்பரோட சின்டெக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? 100x + 10y + z. இதை தான் மாற்றி மாற்றி எழுதிருக்கேன். 2 100 இங்கே பாருங்கள், 2 100ல் வருது, 2 10ல் வருது, 2 இதில் வருது. அப்போது 222x + 222y அந்த மாதிரி வரும். ஸோ எக்ஸை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா, எக்ஸை காமனாக எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும்? x + y + zன்னு வரும். ஸோ 222 2 × 111 எழுதலாம். 111 3 × 37 போடலாம். இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போது 37 and 2 வந்தால் உங்களுக்கு வந்துச்சு 74 வந்துருச்சு. அப்போ 1 கரெக்டு. ரெண்டாவது x + y + z அதாவது டிவைட். இதில் 9 இல்லை சார், 9 வராதுன்னு பார்ப்பீங்க. x + y + z இதால் கண்டிப்பாக இந்த நம்பர் டிவைட் ஆகும். இது கண்டிப்பாக என்ன ஆகும்? 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ கண்டிப்பாக அதுதான் என்ன வரப்போகுது? இங்கே வரப்போகுது. அப்போது ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி சம்ஸை பார்க்கும்போது ஓரளவு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அந்த சம்ஸ்லாம் விடாமல் சால்வ் பண்ணணும். இது பாருங்கள். ஆன் a chessboard in how many different ways 6 consecutive squares be chosen on the diagonal along the straight path. ஸோ செஸ் போர்டு உங்களுக்கு தெரியும். என்ன இருக்குது செஸ் போர்டில்? இதை ஃபஸ்ட்டு வாசிச்சா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தெரியும். 1 2 3 4 5 6 7 அப்படியே 1 2 3 4 5 6 7. டயகனல் அப்படின்னா, ஸோ டயகனல் அப்படிங்கிறது இதுதான் டயகனல். 1 2 3 4 5 6 7 8.
1 2 3 4 5 6 7 அது ஸ்ட்ரெயிட்டாக வரும். நம்ம கொஞ்சம் அப்படி 3Dயில் வந்திருக்கோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் நம்ம 6 கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டயகனலில். அப்போது 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஸோ 6 கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ இதில் 1 to 6 இருக்கலாம் கன்சிக்யூட்டிவ், இது ஒரு வே. ரெண்டாவது 2 to 7 இருக்கலாம், இது ரெண்டாவது வே. 3 to 8 இருக்கலாம், இது மூணாவது வே. அப்போது ஒரு டயகனலில் நான் என்ன பண்ணிட்டேன், 3 வேலை சூஸ் பண்ணியிருக்கேன். இதே தான் இந்த டயகனல்லையும். ஸோ 3 + 6 ஆன்சர் இஸ் 6, ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஆக்சுவலாக இது ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் இப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணுங்கிறது சொல்லணும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சார் அங்கே எங்களுக்கு யார் சார் சொல்லுவோம் அப்படின்னா, இதை நீங்கள் எல்லாம் தெளிவாக படித்து ஈஸியானது இப்படி இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது இப்படி இருக்குங்கிறத கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் அப்ளை பண்ண டியூன் ஆயிருவீங்க. ஓகேவா? ஃபைன். எஸ், இது பாருங்கள். யூஸிங் 22 333, அதாவது 22 333 as a digit, how many distinct number greater than 30,000 can be formed? அப்போது 30,000. ஓகேவா? greater than 30,000 சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்குது என்ன இருக்குது, 22. இப்போ greater than 30,000 அப்படின்னா 30,000 சம்திங்னு வரலாம், 40,000 சம்திங்னு வரலாம். ஓகேவா? ஆனால் இங்கே 4 இல்லை. அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா 3 அப்படிங்கிற லெட்டர் இதில் என்ன ஆகுது, ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ ஒரு 3 ஃபிக்ஸ்டு, மீதி 1 2 3 4. ஏன்னா 2 அங்கே வராது, 2 வந்தால் கம்மி ஆயிரும். சம்மில் கொடுத்துருக்காங்க கிரேட்டர் தங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 நம்பரை எத்தனை வயசில் அரேஞ்ச் பண்ணலாம், அதாவது 2 2 3 3 இதை மாற்றி மாற்றி எத்தனை வயசில் அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ ரெப்பிட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எப்படி பண்ணணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது 4 நம்பர்ஸை 4 ஃபேக்டரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம், டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல். அப்போ 4 × 3 × 2 பை 4, அதான் 4 அவ்வளோதான் இருக்குது, 4 தான் இருக்குது. அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னது, 6 வரும். ஆப்ஷன் பி 6. ஓகேவா? ஸோ இப்படி சம்ஸை நம்ம தேடி போடணும். அரேஞ்ச்மெண்ட்டில் வர்ற சம்ஸ்லாம் கண்டிப்பாக போட வேண்டும். ஓகேவா? ஃபைன். ஸோ தெர் ஆர் 6 person அரேஞ்ச் இன் எ ரோ. ஓகே, இப்போ A B C D E 6 person arrange in a row. Another person has to shake hands with 3 of them. ஓ, 3 பேர்னா 3 ஹேண்ட்ஷேக் நடக்கணும். So that they should not shake hands with 2 consecutive person. ஸோ அடுத்தடுத்த consecutive person என்ன பண்ணக்கூடாது, ஹேண்ட்ஷேக் பண்ணக்கூடாது. இன் how many distinct possible combination. டிஸ்டிங் அப்படின்னா என்னென்னா தனித்துவமான, அதாவது சேமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? கேன் த ஹேண்ட்ஷேக் பிளேஸ் கேப்பன். சரி, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? யோசிச்சு பார்க்குறோம். ஸோ மொதல் பர்சன் 1 3 5 1 3 5 இவங்க 3 பேரை ஹேண்ட்ஷேக் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது 1 3 கன்சிக்யூட்டிவ் இருக்கக்கூடாதா? சரி, ஓகே கன்சிக்யூட்டிவ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஃபைன். சரி, அப்போ என்ன பண்ணலாம் இல்லைங்க, வேறு ஏதாவது பாசிபிலிட்டி வைப்பா? 3 ஹேண்ட்ஷேக் நடக்கணுமே. எத்தனை பேர் மொத்தம், 6 பேரில் ABCDE F இருக்காங்க. ஓகேவா? அப்போது 1 3 எங்கே போயிடலாம், 6க்கு போயிடலாம். அப்போ 1 3 5ங்கிறது ஒரு ஹேண்ட்ஷேக் பாசிபிலிட்டி, 1 3 6ங்கிறது ஒரு ஹேண்ட்ஷேக் பாசிபிலிட்டி. வேறு ஏதாவது இருக்கா? ஏலேருந்து ஆரம்பித்தா இந்த 2 தான் வரும். ஓகேவா? வேறு பியிலேருந்து டி போட்டு எஃப் போடலாமா? அதாவது 2 4 6ன்னு போடலாம். 1 வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? 1 3 5 போட்டுட்டீங்க. ஓகே, இதில் இது பார்க்கலாமா? இது பாருங்கள், 1 4 6 1 4 6. அப்போ முதல்லையே 1 3 5 பார்த்தாச்சு, 1 4 6 பார்த்தாச்சு, 1 3 6 பார்த்தாச்சு. 1 வச்சு அவ்வளோதான். அடுத்து 2 வரும்போது 2 4 6. இதுக்கு மேலே எதுவும் காம்பினேஷன் இல்லை, இருக்கிறது 6 பேர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை பாசிபிலிட்டி, ஆன்சர் 4 பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஏன்னா இதுக்கு மேலே வேறு எங்கேயும் எடுத்து சொல்ல நம்ம ஆல்ரெடி எடுத்ததாக இருக்கும், இல்லைனா கம்மியாக வரும். ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வருதுங்கிறத நீங்கள் லாஜிக்கலாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இதை பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸி. ஹவு மெனி 3 digit நேச்சுரல் நம்பர் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஏன்னா வித் ரிப்பீட்டேஷனாக திரும்ப திரும்ப வரலான்னு அர்த்தம், வித்தவுட் ரிப்பீட்டேஷனாக திரும்ப திரும்ப வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஆர் தேர் சச் தட் ஈச் டிஜிட் இஸ் ஆட். ஈச் டிஜிட் ஆட்னு இருக்கணும். 1 3 5 7 9 இந்த நம்பர் மட்டும்தான் இருக்கணும். அண்ட் the number is divisible by 5. the number is divisible by 5. so 1 2 3 இந்த மாதிரி இருக்கணும். நம்பர் 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா
யூனிட் பிளேஸில் 5 இருக்கணுங்கிறதா ரூல். ஸோ 5ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, 5ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா யூனிட் பிளேஸ் இருக்கணும் 5 கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கண்டிப்பாக 5 வரணும். அப்போ 5 இங்கே பிளேஸ் பண்ண முடியாது. இந்த 2 இடம் இருக்குது. அப்போ இங்கே 2 4 நம்பர் இருக்குது வித்தவுட் ரிப்பீட்டேஷன். 4 நம்பரில் ஒரு நம்பர், இங்கே என்னது 3 நம்பரில் ஒரு நம்பர் அண்ட். ஓகேவா? ஸோ ஹியர் 4 × 3 ஆன்சர் என்னது 12 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி 12. ஸோ இதுவே வித் ரிப்பீட்டேஷன் கேட்டாங்க. கைஸ் கவனிங்க, வித் ரிப்பீட்டேஷன் கேட்டால் 1 2 3 இங்கே 5 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு 1 3 5 7 9 இந்த 5 நம்பர் வரலாம். ஸோ போன இது வித்தவுட் ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறதுனால அந்த 5 எடுக்கலை. இப்போ வித் ரிப்பீட்டேஷன் அப்படின்னா 5 நம்பரில் ஒரு நம்பர் வரலாம், இங்கே 5 நம்பரில் ஒரு நம்பர் வரலாம். ஸோ 25 பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சம்மோட டிஸ்டிங்கிஷ் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே, இது பாருங்க, இந்த லெட்டர்ஸ் ABCDE அரேஞ்ச் இன் சச் a way that exactly 2 letters between A and E. ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 2 லெட்டர் கேப்பில் இருக்குது. ஏக்கு ஈக்குவலில் 2 லெட்டர், இது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கலாம். இந்த இடத்துல E வரலாம், இந்த இடத்துல A வரலாம், இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து 1 2 3 4 5 ஏயை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணோமா, ஏயை ஃபஸ்ட்டு வச்சோமா, இப்போ ஏயை ரெண்டாவது வைப்போம், ஈயை லாஸ்ட்டாக வைப்போம். அப்போ இங்கே ஏ வரலாம், இங்கே இ வரலாம். ஸோ மொத்தம் 5 சீட்டிங்கில் இப்படி தான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டாவது, மூணாவது, நாலாவது டிஃப்ரெண்ட் 4 காம்பினேஷன் எழுதிருக்கதா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா 2 இதாக எழுதிட்டு நீங்கள் இன்ட்டு 2 போடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதில் 1 2 3 3 லெட்டர்ஸ் நான் போட போகிறேன். அப்போ இது 3 ஃபேக்டோரியல், இதுக்கும் அதே தான் 3 ஃபேக்டோரியல், இதுக்கும் 3 ஃபேக்டோரியல், இதுக்கும் 3 ஃபேக்டோரியல். இது என்னது 6 6 4 டைம் இருந்திருக்கு. 6 × 4 என்னது 24. ஆன்சர் சி 24. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தால் யோசிக்காமல் குயிக்காக போடும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா எத்தனை காம்பினேஷன் இதுதான் எடுக்க போகிறீங்க, இதுதான் காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். அப்போ ஏ முதல்ல வரலாம், அங்கே வரலாம், ஏ ரெண்டாவது வரலாம், அங்கே வரலாம், அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும், ஆன்சர் குயிக்காக வரும். ஓகே, ABC are 3 places such that 3 different road from A to B. கைஸ் கவனிங்க, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் ரோடு இருக்குது, பிலேருந்து சிக்கு போகிறதுக்கு 4 டிஃப்ரெண்ட் ரோடு, 1 2 3 4 4 டிஃப்ரெண்ட் ரோடு இருக்குது. அதுக்கடுத்து ஃப்ரம் பி டு சி. ஓகே, அண்ட் 3 டிஃப்ரெண்ட் ரோட் ஃப்ரம் ஏ டு சி. ஏ டு சி 1 2 3 டைரக்ட் ரூட் ஒரு 3 ரூட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஓகே, how many different ways இங்கிருந்து ஆரம்பிக்குது. how many different ways can one travel from A to C using this road? இந்த ரோடை பயன்படுத்தி ஒருத்தர் எத்தனை வழிகளில் செல்ல முடியும் ஏயிலிருந்து சிக்கு அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது, 3 ப்ளஸ் அப்படி வச்சுக்கோங்க. இங்கே 3 ரோடு இருக்குது, 1 2 3 ஏ பி சி டி இப்படி போடும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகேவா? 1வது ரோட்டில் போயிட்டு ஏபிசிடி 4 வழியில் போகலாம், 2வது ரோட்டில் போயிட்டு ஏபிசிடி 4 வழியில் போகலாம், 3வது ரோட்டில் போயிட்டு ஏபிசிடி 4 வழியில் போகலாம். அப்போ 4 3 12, 12 + 3 என்னது, ஆன்சர் ஆப்ஷன் சி 15. நீங்கள் இப்படி ஆன்சர் போடலாம். இல்லை அப்படின்னா 3 ரூட் இருக்கா, 3ல் 1, 4 ரூட் இருக்கா, 4ல் 1, ஆன்சர் 12 ப்ளஸ் திஸ் 3. ஓகேவா? ப்ளஸ், ஏன்னா 12 சாய்ஸில் இல்லை, நானாக இருந்தால் சாய்ஸில் வச்சுருவேன். ஓகேவா? அப்போ தப்பாக போடுவீங்க. ஸோ அந்த இதெல்லாம் தெரியணும், தப்பு பண்ணி திருந்தணும் அதில். ஓகேவா? ஸோ இதில் 3 ரூட்டில் 1, 4 ரூட்டில் 1, மொத்தம் 12 ரூட்டு ப்ளஸ் 3 15 ரூட். ஓகேவா? ஸோ ஆன்சர் சி. இதை பாருங்கள், லெட் ஏபிசி ரெப்ரசன்ட் distinct non-zero digits. Suppose x is the possible 3-digit numbers formed by A. Okay, BC 3 சேர்த்து ரிப்பீட்டேஷன். ஓகேவா? 3-digit நம்பர் மாற்றி போடுறோம். கன்சிடர் ஃபாலோ. இதே கொஸ்டின் அங்கே கேட்டுருந்தாங்க, அங்கே என்ன பண்ணாங்க, 3யோட மல்டிபிளாக இருக்குன்னு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, இதில் அப்படி கொடுக்கல. ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் the 4-digit least value of x is 1332 கொடுத்துருக்காங்க. the 3-digit greatest value of x is 888 கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும், நான்-ஜீரோ டிஜிட்டாக இருக்கணும். ஓகேவா? கேட்டிருக்கிறது த 4-digit லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 132 கொடுத்துருக்காங்க. சரி பாப், லீஸ்ட் வேல்யூ 1 2 3 நான் எடுக்கிறேன். 132 321 312 231 213. இதை கூட்டினா 3 3 6, அடுத்து ஒரு 4, அடுத்து ஒரு 2, 12க்கு 2, மீதி 1,
13க்கு 3 மீதி 1 13 வரும் 1332 ஓகேவா. ஸோ த 4 digit least value is 1332. எஸ் கரெக்ட். அடுத்து பாருங்கள் 3 digit greatest value of x is 3 digit. நான் சின்ன வேல்யூ போடும்போது ஃபஸ்ட் வர லீஸ்ட் வேல்யூவே என்னதான் இதுதான், அதான் 4 டிஜிட்டு. 3 டிஜிட்டில் வேல்யூவே வராது. ஸோ இது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஸோ இந்த மாதிரி தான் சம் போடும். சம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சம்மு புரியாத மாதிரி இருக்கும், பார்த்ததுக்கப்புறம் ஈஸியாக தெரியும். ஸோ அதை நம்ம இங்கேயே பார்த்துட்டு போனோம்னா அங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேவா. இதை பாருங்கள், there is a numeric lock which has 3 digit pin ஓகேவா. அதாவது 3 டிஜிட் பின். ஏன்னா இந்த உள்ள சம் எல்லாமே 3 டிஜிட் பின் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க, எத்தனை வயசில் ஓப்பன் பண்ணுவீங்க, இந்த லாக்கை உடைக்க போகிறீங்க, எத்தனை வயசில் உடைப்பீங்க, இந்த மாதிரி தான் கொஸ்டினாக இருக்குது ஓகேவா. ஃபைன். இந்த பின் கண்டென்ஸ் அ டிஜிட் 1 to 7. there is no repetition ஓகேவா. 1லேருந்து 7 நம்பர் தான் இருக்குது, என்ன இல்லை ரிப்பீட்டேஷன் இல்லை. the digits in the pin from left to right are in decreasing order. ஸோ இங்கேருந்து என்ன ஆகிட்டோம், குறைஞ்சிக்கிட்டே போகணும். தென் any 2 digits of the pin differ by at least 2. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் arithmetic progression ஞாபகத்தில் வைக்கணும். என்ன அப்படின்னா any 2 digits in the pin differ by at least 2 அப்படின்னா அந்த கேப் between the number வந்து 2 இருக்கணும். இட் இஸ் காமன் டிஃபரன்ஸ் 2 ஓகேவா. how many, ஸோ arithmetic progression இருக்கணுங்கிறது தான் இப்படி கொடுத்துருக்கான். arithmetic progression இருக்கணும், D2 இருக்கணும் அப்படின்னாலும் இதுவும் ஒன்று தான் ஓகேவா. how many maximum attempt does one need to find the pin certainty. அதாவது நிச்சயமாக இதுதான் அந்த பின்னுங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், ஓகே எத்தனை அட்டெம்ப்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இது 7, 2 கழிச்சா 5, 2 கழிச்சா 3 இப்படி இருக்கலாம். இல்லை 7 2 கழிச்சா 5 இருக்கட்டும், இதில் 2 வரலாம். 7 5 1 வரலாம். ஸோ எனி 2 என்ன சொல்லிருக்கா, அட்லீஸ்ட் 2. இதில் தான் நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்கணும். அட்லீஸ்ட் 2 அப்படின்னா குறைஞ்சது 2. அட்லீஸ்ட் 2 அப்படின்னா குறைஞ்சது 2. இதில் என்ன இருக்குது, 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அப்போ இதில் வந்து இவ்வளோ பாசிபிலிட்டி நான் எழுதியிருக்கேன் ஓகேவா. அடுத்து 7 4 போட்டேன் அப்படின்னா இங்கே 2, 7 4 போட்டேன் அப்படின்னா இங்கே 1. ஸோ இதில் ஒரு 2 பாசிபிலிட்டி. அதுக்கு அடுத்து 7 3 போட்டேன் அப்படின்னா இங்கே 1 ஓகேவா. ஸோ 7ல் இவ்வளோ பாசிபிலிட்டி தான் 3 5 6 பாசிபிலிட்டி நான் 7ல் மட்டுமே எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் 6 வச்சு எழுத போகிறேன் ஓகேவா. 6 4 2 6 4 1 இதில் ஒரு 2 பாசிபிலிட்டி கொடுத்தாச்சு. அடுத்து 6 3 1 இதில் ஒரு பாசிபிலிட்டி. அப்போ 6ல் ஒரு 3 பாசிபிலிட்டி நான் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5ல் ஆரம்பிக்கிறேன். 5 3 1 அப்போ இது 1 வந்திருக்கு, இதுக்கு மேலே இதில் இல்லை. அப்போ இது வரணும். அப்போ 6 3 5 சேர்த்துக்கொண்டா உங்களுக்கு என்ன வருது, 10 வருது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இதை நீங்கள் ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் மேனுவலாகவே யோசித்து போட முடியும். அப்படி போடுறதுக்கு எவ்வளோ டைம் தான் ஆகும், லெஸ் தென் 1 minute தான் ஆகும் ஓகேவா. இதை பாருங்கள், there are 8 equidistant points in a circle. அப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 8 பாயிண்ட் இருக்குது ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, how many right angle triangles can be drawn using these points as vertices and taking the diameter as one of the triangle ஓகேவா. இங்கே பாருங்கள், இது ஒரு டயாமீட்டர். இதை வச்சு 1 2 3 4 5 6 ஒரு டயகனலை வச்சு நான் வந்து 6 ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன் ஓகேவா. ஸோ இதில் எத்தனை டயகனல் இருக்குது, 1 2 3 4 மொத்தம் 4 டயகனல்ஸ் இருக்குது, 8 பாயிண்ட் இருக்குது ஓகேவா. அப்போ ஒரு டயகனல் வச்சு நான் 6 அப்படின்னா 4 டயகனல் வச்சு 6 நாள் 24. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 24. ஸோ எத்தனை ஒரு 20 செகண்ட்ஸ் ஆயிருக்கும் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டயக்ராம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 2023 கூட how many triangles can be drawn அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க ஓகேவா. ஃபைன். இது பாருங்கள், 1 non-zero digit 1 vowel ஓகே. non-zero digitனா எத்தனை இருக்குது, 0 தவிர்த்து 9 நம்பர் இருக்குது. vowel எத்தனை இருக்குது, 5 vowel இருக்குது. கான்சனன்ட்ஸ் எத்தனை இருக்குது, 21 கான்சனன்ட்ஸ் இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் இன் கேபிட்டல் ஆர் டு பி யூஸ் டு ஃபார்மிங் பாஸ்வேர்டு. அப்படி பார்த்தியா பாஸ்வேர்டு தான் தெரியும். such that each password has to starts with vowel. அப்போ 5 நம்பரில் ஒரு நம்பர் இருக்கும் ஓகேவா. அடுத்து ends with consonants.
21 கான்ஸ்டன்ட்ஸில் ஒரு கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் how many such பாஸ்வேர்ட் கேன் பி ஜென்ரேட். அப்போ நடுவில் இந்த 9C1ல் 1. ஸோ இதை பெருக்கினா போதும். ஓகேவா? இதை பெருக்கிறதுக்கு 9 18, இதில் பாதி 945. ஆன்சர் ஆப்ஷன் சி 945. ஓகேவா? ஸோ ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பரை நீங்கள் 5ஆல் பெருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 10/2ன்னு போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களோட டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா 5 நம்பரில் ஒரு நம்பர் அண்ட் 9 நம்பரில் 5 வவ்வலில் ஒரு வவ்வல், 9 நம்பரில் ஒரு நம்பர் அண்ட் 21 கான்ஸ்டன்ட்ஸில் ஒரு கான்ஸ்டன்ட்ஸ். இதை பெருக்கினாலே போதும் உங்களுக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது பாருங்கள். there are 9 cups placed on the table, arrange equal number of rows and column. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? அதில் இருந்து என்ன இருக்குது, 3 கப் என்ன இருக்குது, 6 காஃபி, 6 காஃபி 3 டீ, 6 காஃபி 3 டீ. ஓகேவா? in how many ways they can be arranged so that each row should contain at least 1 cup of coffee. each row contains at least 1 cup of coffee ன்னு சொன்னோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கப்பு, 6 கப்பா? சரி, அப்போ எப்படி இருக்கலாம், காஃபி காஃபி காஃபின்னு இருக்கலாம், காஃபி காஃபி டீன்னு இருக்கலாம், காஃபி டீ டீன்னு இருக்கலாம். இது மாற்றி மாற்றி இருக்கலாம். சரியா? இது கேஸ் 1. அடுத்து காஃபி காஃபி டீ, காஃபி காஃபி டீ, காஃபி காஃபி டீ, இது மாற்றி மாற்றி இருக்கலாம். இது கேஸ் 2. இதை தவிர்த்து வேறு பாசிபிலிட்டி இல்லை. இது தவிர்த்து வேறு பாசிபிலிட்டி இல்லை. இப்போ இதில் எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இதை அரேஞ்ச் பண்ணால் முதல்ல எத்தனை இருக்குது, 3. முதல்ல எத்தனை இருக்குது, 3 இருக்குது. 3 3 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் என்ன வரும் உங்களுக்கு, 3 கிடைக்கும். அண்ட் இங்கேயே அதே தான் 3, இங்கேயே அதே தான் 3. அப்போ இதில் ஒரு 27 வேஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ காஃபி காஃபி டீ, காஃபி காஃபி டீ, காஃபி காஃபி டீங்கிறது ஒரு 27 வேஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பாருங்கள், இதை அரேஞ்ச் பண்ணால் 1, இதை அரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 3, இதை அரேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரும், 3 தான் வரும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா இப்போ இதில் வந்து சிசிடி 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 தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி மாற்றி போட்டாலும் என்னவா இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதனால் நம்ம எதுவும் பண்ணலை. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இப்போது இதையே சிசிடி சிடிடி சிசிசி இப்படி மாற்றி போடலாம்ல. இதை மாற்றி மாற்றி எத்தனை வேஸில் போடலாம், 3 ஃபேக்டோரியல் வேஸில் போடலாமா, 3 ஃபேக்டோரியல். அப்போ எனக்கு இது ஒரு 6, 6 இது ஒரு 9, 9 6 54. அப்போ ஃபைனல் ஆன்சர் 54 + 27 70 81. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. என்னது, 81. ஸோ இந்த சம் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து கேஸ் 1, இது கேஸ் 1, இது கேஸ் 2. வேறு கேஸ் இதில் வராது. ஏன்னா இதுதான் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். அதை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். ஓகேவா? இது பாருங்க, 1 to 9 அரேஞ்ச் இன் 3 rows. ஓகேவா? 1 to 9 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 ரோவில் அரேஞ்ச் பண்ணுறோம். இன் சச் a way that each row contains, in such a way that each row contains 3 digit and the number formed by second row is twice the number formed by first row and the number formed by third row is 3 times the number formed by first row. அப்போ முதல் ரோவில் ஒரு நம்பர் இருக்குது. இதோட 2 times வந்தால் செகண்ட் ரோ, இதோட 3 times வந்தால் என்னது, தேர்ட் ரோ. இந்த மாதிரி இருக்குது. ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி நம்பர் நாட் அலௌடட். அதாவது டிஸ்டிங் அப்படிங்கிறது அவன் என்ன பண்ணுறான், சொல்லியிருக்கான். ஓகேவா? ஃபைன். சரி, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் ஒன்லி 3 ஆஃப் தி 4 டிஜிட், அதாவது 2 3 7 9. ஓகேவா? 2 3 7 9 இந்த 4 நம்பர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ இந்த 2 3 7 9 இந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு 3 நம்பர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரோவில் யூஸ் பண்ண போகிறோம். ஹவு மெனி சச் காம்பினேஷன், ஓகேவா? ஹவு மெனி சச் காம்பினேஷன் ஆர் பாசிபிள் சச் தட் என்ன சொல்லியிருக்காங்க, 3 rows மொத்தம் 3 ரோலையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எத்தனை வேஸில் இதை நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் உங்களுக்கு என்ன வரும்னு தெரியணும். ரெண்டாவது அதோட டபுள் ட்ரிபிள், ஓகேவா, அதோட டபுள் ட்ரிபிள் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 3 7 அப்படிங்கிற நம்பரை நான் எடுத்தேன் அப்படின்னா 2 3 7 அப்படிங்கிற நம்பரை நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் ரோவில் என்ன வரும் அப்படின்னா இதை ட்ரிபிள் பண்ணால் என்ன வரும்,
டபுள் பண்ணால் இதில் ஒரு 4 வரும். சரி டபுள் பண்ணி எழுதுகிறோமா? 4 வரும். 14க்கு 4 மீதி 1 7. இதில் 4 வரும். ரெப்பிடேஷன் நம்பர் வருது. அப்போ இது கிடையாது. ஓகேவா? ஸோ எங்கே 3 வரும் வராதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்போ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் 2 7 3. ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு நம்பரும் ஆக்சுவலி எடுத்து பார்க்குறோம். என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் 2 3 7 பார்த்தோமா? ஸோ இதில் 7 வச்சு பண்ணால் நம்மளுக்கு வராது. அடுத்து 2 3 9 பார்க்கலாம். 9 வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வராது. ஓகேவா? ஸோ இதில் 2 7 3 வச்சு பார்க்கும்போது இதை டபுள் பண்ணோம் அப்படின்னா வி காட் 6. 14க்கு 4 மீதி 1 5. டிஃப்ரெண்ட் நம்பர் வந்தாச்சு. ட்ரிபிள் பண்ணால் 9. 21க்கு 1 மீதி 2 6 1 6 மீதி 2 வருதில்ல 21. அப்போ 8. ஓகேவா? அப்போ இதை பாருங்கள் 2 3 2 7 3 5 4 6 8 1 9 உங்களுக்கு என்ன வந்துச்சு? கரெக்டாக ரிப்பீட்டேஷன் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இதில் நம்ம இது நம்மளுக்கு வரல. ரெண்டாவது வேறு இப்போ பாருங்களேன் 2 3 9 வச்சிங்க அப்படின்னா 9 போட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா 18க்கு 8 மீதி 1 6 1 7 இது வந்து 4. இது கரெக்டாக வந்துச்சு. ட்ரிபிள் பண்ணால் 21க்கு 1 மீதி 2 9 10 11. ஸோ 1 வருது. அப்போ இது கிடையாது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி இதில் பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இன்னொரு நம்பர் 527. ஓகேவா? 7 டபுள் 4 மீதி 1 ஓகே 4 5 வருது. ஓகே நெக்ஸ்ட்டு 4 மீதி 1 4 1 5 10 4 டிஜிட் நம்பராக வந்தது. அப்போ இது வரல. ஓகே 4 டிஜிட் நம்பராக வருது. இது வரல. செக் பண்ணிடுவோம். ஸோ இதில் இப்போ 327 இதை பார்த்த மாதிரி 327 இருந்துச்சுன்னா 14க்கு 4 மீதி 1 4 1 5 6 டிஃப்ரெண்ட் நம்பர் வந்துச்சு. 7 21க்கு 1 மீதி 2 6 8 3 9 இதுவும் வித்தியாசமான நம்பராக வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு நம்பர் இந்த ஒரு நம்பர் இதில் மட்டும்தான் உங்களுக்கு சேம் நம்பர் இவன் சொன்ன மாதிரி மொதல் நம்பர் டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரி வருது. மீதி எதுக்குமே வரல. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் சி. ஸோ இது கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சப்போஸ் இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிளில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? இது கூட பார்த்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? டேரெக்டாக போடுற மாதிரி இருந்துச்சு. பட் இது எப்படி இருக்குது? கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே சரி நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் பெருசாக வந்த மாதிரி தான் வரும். போட்டுடலாம், கஷ்டம் கிடையாது. பட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து யோசிக்கணும். ஸோ உங்களுக்கு லைன் மேலே நான் வரிசையாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அண்ட் ஐடென்டி கார்டு 1 2 4 5 7 8 9 இந்த நம்பர் தான் இருக்கணும். மொத்தம் 3 6 7 டிஜிட் நம்பரா? ABCDF 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். ஓகே சரி டிஸ்டிங் சொல்லியிருக்காங்களா? டிஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ரைட். டிஸ்டிங்னா தனித்தனியான. ஸோ த நம்பர் இஸ் divisible by 9. The number is divisible by 9 after deleting the first digit from the right. ஓகேவா? ஸோ நம்பர் divisible 9 after deleting. ஓகே மொத்தமே ஓகே நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் deleting the first number from the right the resulting number divisible by 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ் கவனிங்க. ஸோ இதில் நம்பர் நான் போட போகிறேன். எந்த நம்பர்லாம் இருக்குது? 1 2 4 5 7 8 9 8 1 9 7 2 5 4 5 9. ஸோ எல்லா நம்பரையும் நீங்கள் எப்படி போட்டாலுமே என்ன ஆயிரும்? உங்களுக்கு வந்து டிவைட் ஆயிரும். ஆனால் 9ஆல் டிவைட் ஆயிரும். ஏன்னா 9ஆல் கட் ஆகுது. பட் இதில் என்ன சொல்லியிருக்கான்? லாஸ்ட் நம்பரை எடுத்துட்டேன் அப்படின்னா அது 6ஆல் டிவைட் ஆகணும். அப்போது இந்த இடத்துல எனக்கு எந்த நம்பர் வரணுங்கிறது ஒன்று இருக்குது. இது என்ன ரிமூவ் பண்ணுறது இருக்குது. அப்போது அந்த நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா தான் என்ன ஆகும்? 6ஆல் டிவைட் ஆகும். 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? 6ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதில் நான் எந்த நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 2ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லும்போது 2 4 8 இதில் ஏதாவது ஒரு நம்பர் தான் வரும். 2 4 8 இதில் ஏதாவது ஒரு நம்பர் தான் வரும். மீதி டிஜிட்ஸ் 3ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 3ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மீதி என்னெல்லாம் இருக்குது? 1 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது. அது இருக்கட்டும். ஸோ 4 6 இதில் ஏதாவது நம்பர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 9 உள்ளே வச்சுட்டீங்க. சப்போஸ் 9 ஏன்னா இந்த நம்பர் தானே, இது எல்லாமே வரணும். இப்போ 9 தவிர்த்துட்டு மீதியை பாருங்கள். 3ஆல் டிவைட் ஆகுமா? 7 டிவைட் ஆகும். இதுவும் டிவைட் ஆகும். ஏன்னா 3ஆல் கட் பண்ணும்போது நான் கட் பண்ணுறது 3ஆல் கட் பண்ணுறேன். ஓகேவா? 9ஆல் கட் பண்ணுறது
3ஆல் கட் பண்ணால் டிவிசிபிள் ரூலில் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 9 தவிர வேறு எந்த நம்பரை வெளியே எடுத்தாலுமே உங்களுக்கு என்ன, இப்போ 1 எடுத்தால் அது 3ஆல் டிவைட் ஆகாது, வேறு நம்பர் எடுத்தால் 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த பிளேஸில் 9 தான் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக தெரியுது. ஓகேவா, அப்படி பண்ணாதான் இந்த பிளேஸில் நீங்கள் இந்த நம்பரை போட்டு இங்கே உங்களுக்கு என்ன வரும், வேறு நம்பர் வர முடியும். ஓகேவா, ஃபைன். ஸோ அப்போது இதை போட்டாச்சு, இதை ட்ரை பண்ணுவா. ஆஃப்டர் டிலிட்டிங் 2 digits 2 டிஜிட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா த ஒரிஜினல் நம்பர் ரிசல்ட்டிங் டிவிசிபிள் பை 4. அப்போ டிவிசிபிள் பை 4 அப்படின்னா லாஸ்ட் 2 digit என்ன ஆகணும், 4ஆல் டிவைட் ஆகணும். அப்போ 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா இங்கே இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் வந்துடும். ஸோ 2, 4, 8 இந்த நம்பர்ஸ் வந்துடும். ஈவன் நம்பராகவும் இருக்கணும். அப்போ இங்கேயும் 2, 4, 8 அப்படிங்கிறது இங்கே வரணும். சரி, அப்போ அங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். வேறு என்ன, வெறும் 2 வந்தால் டிவைட் ஆயிருமா, இல்லை, இங்கே 2 வந்தால் இங்கே என்ன வரணும், 1 வரலாம். ஏன்னா 1, 2, 4, 5, 7 2ஆல் விட்டுட்டுனா ஒரு வருஷம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 ஆஃப்டர் டிலிட்டிங் 2 digits ஃப்ரம் தி ரைட் ஒரிஜினல் நம்பர் ரிசல்ட் டிவிசிபிள் பை 5ன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. ஓகே. ஸோ 5ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு இதை விட்டுட்டு சொல்லலாம்ல. ஓகே, ஸோ 5ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் என்ன வரும் அப்படின்னா 5 தான் வரும். 2 நம்பரை விட்டாச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக 5ஆல் தான் டிவைட் ஆகணும். அப்போ தான் என்னது 5 வரும். அப்போ 3 நம்பரை விட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, 3 நம்பர்ஸை விட்டுட்டு ஆஃப்டர் டிலிட்டிங் 3 digit 3 numbers ரைட் த ரிசல்ட் நம்பர் டிவிசிபிள் பை 4 சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக என்ன வரணும், 2, 4, 8. இங்கே 2, 4, 8 வரும்போது என்ன, இதில் தான் கொஞ்சம் க்ளூஸ் கிடைக்கும். ஓகேவா, 2, 4, 8 வரும்போது இங்கே 1, 2ன்னு வந்தால் டிவைட் ஆகும். இது 4, ஏன்னா 4 டிவிசிபிள் ரூல் லாஸ்ட் 2 digit ஆஃப் தி நம்பர் டிவைட் ஆகணும். அப்போ இங்கே 1, 2ன்னு வரலாம், 1, 4ன்னு வர முடியாது, 1, 8 வர முடியாது. அப்போ இங்கே வேறு ஏதாவது நம்பர் வரலாமா, இங்கேயே ஆல்ரெடி 2, 4, 8 வரணும். அப்போ இங்கே 12 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரலாம். இல்லை அப்படின்னா 24 அப்படிங்கிற நம்பர் வரலாம். இல்லை அப்படின்னா 28 அப்படிங்கிற நம்பர் வரலாம். வேறு 48, எஸ் 48 அப்படிங்கிற நம்பர் வரலாம். வேறு நம்பர் பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த 2 நம்பருக்கும். ஓகேவா, ஃபைன். சரி, அடுத்து ஆஃப்டர் டிலிட்டிங் லாஸ்ட் 4 digit 1, 2, 3, 4 இந்த 4 நம்பரை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 நம்பரையும் என்ன ஆகணும், 3ஆல் டிவைட் ஆகணும். இப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்க நம்பர் என்னெல்லாம் இருக்குது, 5 போட்டாச்சு, எழுதுகிறோம் 7, 8, 9. இதில் 9 ஃபிக்ஸ்டு, 5 ஃபிக்ஸ்டு. ஓகேவா, 1, 2, 3, 4, 5 இந்த நம்பர் தான் இருக்குது. எனக்கு பேலன்ஸ் 7 இருக்குது. வேறு 2, 4 இதில் ஏதாவது வருமானு பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஃபைனல் க்ளூ. என்ன அப்படின்னா இந்த 3 digit நம்பர் உங்களுக்கு என்ன ஆகணும், 3ஆல் டிவைட் ஆகணும். எனக்கு ரிமைனிங் இருக்க நம்பர் என்ன இருக்குது, 7 இருக்குது, 1 இருக்குது. அப்போ இந்த 2, 4, 8 ஏதோ ஒரு நம்பர் வரும். ஸோ 7 + 1 2 கூட்டினா என்ன வருது, 8. 3யோட டிவிசிபிள் ரூல் என்னது, சம் ஆஃப் தி நம்பர் வரணும். அப்போ 1 வராது, வாய்ப்பில்லை. 2 கூட்டினா 10 வராது, 4 கூட்டினா 12, 8 கூட்டினா 16. அப்போ 4 தான் வர வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, அப்போது இந்த இதில் எனக்கு 1, 7, 4 3 நம்பரில் 1 தான் வரும். பட் இதில் என்ன சொல்லியிருக்கான், 5 நம்பர் எடுத்துட்டிங்கன்னா அந்த 2 நம்பர் டிவிசிபிள் பை 2 சொல்லியிருக்கான். அப்போ கண்டிப்பாக இதில் என்ன வரணும், இதில் கண்டிப்பாக 4 வரணும், இதில் 7 வரலாம், இல்லைனா 1 வரலாம். இதில் 7 வச்சு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக இதில் 7 வச்சு நம்மளுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்போ இதில் 1 வரலாம். ஓகேவா, அப்போ இதில் 1 வந்தால் இதில் 2 வரணும். 72 கூட வரலாம்ல, 7 கூட வரலாம். ஸோ 17 இதில் வச்சுக்கிறேன். ஓகேவா, இது அப்படியே இருக்கட்டும். சரி, அடுத்து அப்போ இங்கே 2 தான் வரணும், இங்கே 5 தான் வரணும், இங்கே வந்தாச்சுன்னா இங்கே 8 தான் வரணும். ஓகேவா, அப்போ ஃபைனல் நம்பர் என்ன அப்படின்னா 7, 4, 1, 2, 5, 8, 9. கொஸ்டின் என்னது, மிடில் உள்ள 3 நம்பரோட சம் என்ன. ஸோ மிடில் உள்ள 3 நம்பர் கூட்டம் என்ன வருது, 8 வருது. ஆன்சர் 8. ஸோ எனக்கு இதில் என்ன தோணுச்சு அப்படின்னா இப்போ 1, 4, 7, 2, 5, 8, 9 இதை கூட்டினா 9ஆல், இதை எடுத்தால் 6ஆல் டிவைட் ஆகும், இதை கூட்டினா 5ஆல் டிவைட் ஆகும், இதை எடுத்தால் கண்டிப்பாக 4ஆல் டிவைட், ஏன்னா 72 4ஆல் டிவைட் ஆகும். அதுக்கடுத்து 7, 8, 12 3ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக இருக்குது. அப்போ இப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஒரு 14 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன இல்லை சாய்ஸில் இல்லை. ஸோ ஆன்சர் நம்ம என்னது, ஆப்ஷன் ஏவே நம்ம போயிடலாம். ஓகேவா, ஸோ இதுவும் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம இதை கூட ஸ்கிப் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் 0.xy. ஸோ 0.xy அப்படிங்கிறதுல எத்தனை நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும், வேர் xy ஆர் டிஸ்டிங் நான் ஜீரோ டிஜிட், ஜீரோ அல்லாத எண்கள்.
ஜீரோ அல்லாத எண்கள் 1லேருந்து 1 2 3 4 9 வரை 9 நம்பர் இருக்குது. 9 நம்பரில் ஒரு நம்பர் 8 நம்பரில் ஒரு ஏன்னா நாட் ரிப்பீட்டட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டிஸ்டிங்க்ட் சொல்லியிருக்காங்களா. ஸோ 9 8 என்ன வரும் 72 வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 72. இந்த மாதிரி கொஸ்டின் தேடி அட்டன் பண்ணணும். ஏன் இது ஈஸியான கொஸ்டின். ஓகேவா, ஸோ எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்களோ அதில் எவ்வளோ ஈஸி எவ்வளோ கஷ்டங்கிறத பார்த்து ஈஸியான கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இது பாருங்கள், இது 2023 கேட்டது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இந்த சம்பளம் இருக்கும். ஸோ ராஜ் ஹேஸ் 10 pairs ஆஃப் ரெட் 10 pairs ஆஃப் ரெட்டு பேர். அடுத்து 9 pairs ஆஃப் ஒயிட்டு 8 pairs ஆஃப் பிளாக்கு. என்ன இருக்கு, ஷூ இருக்கு. இஃப் ஹி randomly picks shoes from 1 by 1 without replacement from the box, get a red pair of shoes to wear. இதில் முக்கியமான கீவேர்ட் to wear. ஏன்னா ஷூவை எடுக்கிறதுங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து காலில் போடுறதுங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட். ஸோ இதில் முக்கியமானது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் ஹேஸ் டு மேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருந்துச்சுன்னா 20 ஷூ இருக்கும். 9 பேர் இருந்துச்சுன்னா 18 ஷூ இருக்கும். 8 பேர் இருந்தால் 16 ஷூ இருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதில் இப்போ நீங்கள் ஷூ எடுக்க போகிறீங்க. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் ஹி ஹேஸ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன வேணும், ரேண்டல் பிக்ஸ் 1 by 1 ஃப்ரம் தி ரெட் பேர் வேணும். எனக்கு வந்து என்ன வேணும், ரெட் பேர் வேணும். ஸோ இந்த ரெட்டை விட்டுருங்க. இப்போ எனக்கு வந்து ஒஸ்ட் கேஸ். ஸோ இந்த மாதிரி ரேண்டம்லி பிக்னா நம்ம என்ன பண்ணணும், ஒஸ்ட் கேஸ் தான் எடுக்கணும். சரியா, ஸோ இதை கூட்டினா எனக்கு என்ன வருது 20 30 34. ஸோ நான் 34 ஷூ எடுத்ததுக்கப்புறமும் எனக்கு என்ன இல்லை, ஒரு ரெட்டு கூட கிடைக்கல. இதுக்கடுத்து நீங்கள் எடுக்கிற ஷூ என்னவா இருக்கும், 2 இருக்கும். ஸோ 2 எடுத்திங்கன்னா 32 34 + 2 36. ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்படி வந்து தோணும். ஆனால் இது என்னது தப்பு. ஏன் அப்படின்னா இது ஏன் தப்பு அப்படின்னா, சரி நீங்கள் 2 ஷூ எடுக்கிறீங்க, ரெண்டுமே லெஃப்ட் லெக் தான் என்ன பண்ணுவீங்க, காலில் போட முடியுமா, போட முடியாது. அப்போது இந்த 20 ஷூவில் 10 லெஃப்ட்டு 10 ரைட்டு. அப்போ என்ன நடக்குது, நீங்கள் 34 ஷூ எடுத்ததுக்கப்புறம் 10 ஷூ எடுக்கிறீங்க, எல்லாமே என்னதான் லெஃப்ட் லெக்கு. இதுக்கடுத்து ஒரு ஷூ எடுத்தீங்கன்னா தட் இஸ் 45. இப்போ உங்களால் சொல்ல முடியும் கண்டிப்பாக நீங்கள் காலில் போடக்கு ஷூ இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது ட்விஸ்டான சம் தான். ஆனால் அந்த ட்விஸ்ட் ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த சம் பாருங்கள். ஸோ இந்த சம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம்மோட ரெப்பிட்டேஷன் சம்மு 2018 ஆர் 17 கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதில் வந்து 50 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி காயின் எத்தனை 107 ரூபா எப்படி பே பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, ஸ்டோரி வேறு பட் சம் ஒன்று தான். ஓகே, ஸோ ஹவு மெனி வேஸ் கேன் பேட்ஸ்மேன் ஸ்கோர் எக்ஸாக்ட்லி 25 runs by scoring single 4 and 6 only respective of the sequence of scoring shot. அதாவது 4 6 1 இந்த மாதிரி அடிச்சிருக்கணும். ஆனால் சீக்வன்ஸ் தேவையில்லை, எனக்கு தேவையானது 25 ரன் அடிச்சிருக்கணும். ஸோ இப்போ ஒரு பாசிபிலிட்டி சிங்கிள்ஸ் மட்டும் அடிச்சிருக்கலாம், இது ஒரு பாசிபிலிட்டி. ஃபோர்ஸ் மட்டும் அடிச்சதுனால என்ன பண்ண முடியாது, 25 கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும், 4 and சிங்கிள்ஸ் வேணும். இதில் எத்தனை 4 மேக்ஸிமம் அடிக்கலாம், 6 4 அடிக்கலாம். 6 4 அடித்தா 24, 5 + 1 5 4 4 4 3 4 2 4 1 4. இது ஒரு 6 பாசிபிலிட்டிஸ். அடுத்து 6 and சிங்கிள்ஸ் அடிக்கலாம். எத்தனை 6 அடிக்கலாம், 4 6 அடிக்கலாம் ப்ளஸ்ஸு சிங்கிள்ஸு 3 2 1ன்னு சொல்லிட்டு இது ஒரு 4 பாசிபிலிட்டிஸ். ஸோ இதுவே எனக்கு என்ன வந்துச்சு, 11 பாசிபிலிட்டிஸ் வந்துடுச்சு. எது சிங்கிள்ஸ் ஒன்லி, 4 and சிங்கிள்ஸு 6 and சிங்கிள்ஸு. இப்போ எனக்கு வந்து என்ன இருக்கலாம், 6 இருக்கலாம் 4 இருக்கலாம் சிங்கிள்ஸ் மூணுமே சேர்ந்து காம்பினேஷன். நீங்கள் எத்தனை அடிக்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 1 ஃபிக்ஸ் பண்ணுறேன். 4 எத்தனை அடிக்கலாம், 5 4 அடித்தா 20 வராது, 4 4 அடித்தா 16. அப்போ 4 4 அடிக்கலாம், 4 4 மீதி ஒரு 6, 4 4க்கு 4 4 16, இது ஒரு 22 மீதி சிங்கிள்ஸ் போடலாம். சரியா, அப்போ 4 4 3 4 2 4 1 4, இது ஒரு 4 பாசிபிலிட்டி. அடுத்து 2 6 வைங்க, 2 6 வச்சிங்கன்னா 2 6 வச்சா 3 4 3 4 அடிச்சா ஒரு 12, இங்கே ஒரு 12 24 + 1 25, 3 4 2 4 1 4, இது ஒரு 3 பாசிபிலிட்டி. 3 6 அடித்தா 6 1 18, ஒரு 4 18 2 22, இது பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. அப்போது 1 4 இது 8, இது ஒரு 8 பாசிபிலிட்டி. முன்னாடி ஒரு 11 பாசிபிலிட்டி கூட்டினா 19 பாசிபிலிட்டிஸ். ஆன்சர் பி 19. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 10 year PVQ ஓரளவு தரவாக இருந்தால் ரிப்பீட்டேஷன் வந்தாலும் வரும். ஓகேவா, ஸோ 2023 ஆக்சுவலாக
இதுக்கு முன்னாடி 2015 கேட்ட ஒரு பிவைக்கு டிட்டோ அப்படியே கேட்டாங்க, ஆன்சர் கூட 24. டாஸ்க் 1 டாஸ்க் 2 கூட கேட்டாங்க. ஓகேவா? ஸோ சம்ஸ் ரிப்பீட்டேஷன் வரும். நீங்கள் கான்செப்ட் வைஸ் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த சம் பாருங்க, தெர் ஆர் 4 லெட்டர். ஓகே சரி, இதுவும் ரிப்பீட்டேஷன் தான். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இது வந்து ரிப்பீட்டேஷன். நான் கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு 5 லெட்டர் இருக்குது, 5 என்வலப் இருக்குது. 5 லெட்டர், லெட்டர் 1, லெட்டர் 2, லெட்டர் 3, லெட்டர் 4, லெட்டர் 5. என்வலப் 1, என்வலப் 2, என்வலப் 3, என்வலப் 4, என்வலப் 5. ஸோ எத்தனை வேஸில், how many ways can 1 letters goes into the incorrect envelope? ஸோ எல்லாமே கரெக்டானதுக்குள்ளே போகலாம். சரி ரைட்டு. எத்தனை வேஸில் ஒரே ஒரு லெட்டர் கோஸ் எக்ஸாக்ட்லி 1 letters கோஸ் இன்டு தி இன்கரெக்ட் envelopeன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது தப்பாக போச்சு அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக போயிடுச்சு. இந்த ஒன்றும் தப்பாக தானே போகணும், கரெக்டாக? ஒரு இது தப்பாக போட்டிங்கன்னா என்னொன்னும் தப்பாக தான் போயாகணும் அப்படிங்கிறது தான் சுச்சுவேஷன். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு லெட்டர் மட்டும் தப்பாக போட முடியாது. ஸோ இதில் என்ன ஸ்டோரி கொடுத்து, இது தான் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ தெர் ஆர் 4 letters இருக்குது, 4 envelope இருக்குது. எக்ஸாக்ட்லி 1 letter போட்டு தி 1 envelope. ஒரு லெட்டருக்குள்ளே ஒரு உரைக்குள்ளே ஒரு கத்தி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு envelopeக்குள்ளே ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஓகேவா? வித் த கரெக்ட் அட்ரஸ். இஃப் த லெட்டர்ஸ் ஆர் ரேண்டம்லி இன்செக்டட், கண்டம்லிட்டு எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் பாசிபிள் தட் எக்ஸாக்ட்லி 1 letter கோஸ் இன்டு அன் இன்கரெக்ட் envelope. ஒரு லெட்டர் தவறான என்வலப்புக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ முதல் உள்ளது தப்பு. ரெண்டாவது, there are only 6 ways in which only 2 letters can go into the correct envelope. பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லெட்டர் இருக்குது, அதில் 2 லெட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ 4 × 3/2 கட் பண்ண ஆன்சர் 6. அப்போ இது கரெக்ட் தான். ஆன்சர் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஸோ ஆல்ரெடி கேட்ட சிங்கிள் கொஸ்டினை இங்கே என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட்லையா விடுறது. ஓகேவா? ஸோ அதனால தான் பிவிக்கோட இம்பார்ட்டன்ஸ். அதுக்காண்டி தான் நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸ் தரவாக நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா? வித்தவுட் எனி கொஸ்டின், ஒரு கொஸ்டினோட லீவ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், how many distinct 8-digit number can be formed by rearranging the digits of the numbers? இந்த நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ தட் இதான் முக்கியம். 1 2 3 4 5 6 7 8. ஆட் நம்பர் ஆக்குபைன்ஸ் ஆட் பொசிஷன். இதெல்லாம் என்ன வரணும், ஆட் நம்பர் வரணும். ஈவன் நம்பர் ஆக்குபைஸ் ஈவன் பொசிஷன். ஸோ இந்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்குது, 1 1 2 3 3 2 2 4 4 இப்படி தான் இருக்குது. இந்த 4 நம்பரை கரெக்டாக இந்த 4 பொசிஷனில் போடணும். இந்த 4 நம்பரை இந்த 4 பொசிஷனில் போடணும். எத்தனை வயசில் அரேஞ்ச் பண்ண முடியும்? 4 நம்பரை 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அப்போ என்ன வரும், இது ஒரு 6 வரும். இந்த 4 நம்பரையும் இதே மாதிரி தான் வரும். என்ன வரும், 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இது ஒரு உங்களுக்கு ஒரு 6 வந்துடும். ஸோ 6 6 ஆர் ஆன்சர் இஸ் 36. ஆன்சர் ஆப்ஷன் சி 36. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கரெக்டாக கண்டிப்பாக போடுது, ஏன்னா இதெல்லாம் எது வருது, அரேஞ்ச்மெண்ட்டில் வருது. ஓகேவா? ஃபைன். ABCD is a square. ABCD is a square. 1 point on AB, okay, CD, okay, 2 distinct points on each of BC and DA are chosen. Choose பண்ணிட்டேன். How many distinct triangles can be drawn using the 3 points as vertices? ஓகேவா? After these 6 points. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வரையணும் அப்படின்னா என்ன சொன்னேன், NC3 சொன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைக்கும் எனக்கு 3 புள்ளி வேணும். இங்கே எத்தனை புள்ளி இருக்குது, 1 2 3 4 5 6 6 புள்ளி இருக்குது. 6 புள்ளியில் 3 புள்ளியை செலக்ட் பண்ணுங்க. ஆன்சர் 20 ways. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அட்டென்ட் பண்ணணும். ஓகே, இது பாருங்க, இன் பாக்ஸஸ் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, a box contain 14 black ball. சாரி 14 black ball இருக்கு. எழுதிப்போமா சைடில், 14 black ball இருக்கு, 20 ப்ளூ பால் இருக்கு, 26 green ball இருக்கு, 28 yellow ball இருக்கு, 38 ரெட் பால் இருக்கு, 54 ஒயிட் பால் இருக்கு. ஓகேவா? ஃபைன். இதை கூட்டினா என்ன வருது, 10 18 20 30 0 மீதி 3 8 10 ஓகே 40 180 10 18 20 30 0 மீதி 3 8 10 12 14 15 18. எஸ். ஸோ உங்களுக்கு 180 வருது. ஓகேவா? ஸோ மொத்தம் 180 நான் கூட்டி வச்சுருக்கேன், அது அப்படியே இருக்கட்டும். சரி, இதில் உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லித்தரேன்.
இப்போ பாருங்க 2 கேஸ் இருக்கு. ஸோ இதுவுமே ஆக்சுவலாக பிவைக்யூ தான். இதுவே 2017ல கேட்டிருக்காங்க இந்த மாடலு. ஸோ என்ன அப்படின்னா சி 5 ரெட்டு, ஒரு 10 க்ரீனு, ஒரு 7 எல்லோ இந்த மாதிரி இருக்குன்னு 2 கொஸ்டின் இருக்குது. ஒரு கொஸ்டின் இந்த 3 இதில் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ண போகிறீங்க, பால் எடுக்க போகிறீங்க. அப்படி எடுக்கும் பொழுது எல்லா கலர்லேயும் ஒரு பால் இருக்கணும். 1 ball from each color. 1 ball from each color. இதுக்கு என்ன பாசிபிலிட்டி? ரெண்டாவது 1 full set. ஏதாவது ஒரு கலர் 1 full set இருக்கணும். இதுக்கு என்ன பாசிபிலிட்டி? இந்த ரெண்டும் இந்த சின்ன சம்முக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பெருசு மாதிரி இருக்க சம்ம நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா 5 ரெட்டு, 10 க்ரீனு, 7 எல்லோ. இப்போ நான் கண்ணை மூடிட்டு எடுக்கும்பொழுது மேக்ஸிமம் நம்பர்லேருந்து தான் போவேன். ஏன்னா ரேண்டம்லி பார்க்கும்போது மேக்ஸிமம் நம்பர்லேருந்து தான் போகணும். 10 பால் எடுக்கிறேன், 10மே க்ரீனு, எனக்கு வேறு பால் வரல. அடுத்து 7 பால் எடுக்கிறேன், 7மே எல்லோ. இப்போ எனக்கு என்ன இல்லை, 1 ball ஃப்ரம் ஈச் கலர் இல்லை. ஏன்? ரெட் எதுவுமே எடுக்கலை. நான் எடுக்கலைங்கிறது உண்மையான சொல்ல வரல, பாசிபிலிட்டி ஒஸ்ட் கேஸுக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நான் ஒரு பால் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 18. அப்போ மொத்தமாக 15, 20, 22 பாலில் நான் 18 பால் எடுத்தால் தான் எனக்கு என்னால் சொல்ல முடியும், குறைஞ்சது 1 ball ஃப்ரம் ஈச் கலர் இருக்குன்னு சொல்ல முடியும். இதுக்கு நான் ட்ரிக்காக ஷார்ட்கட்டை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மொத்தம் 22, மொத்தமாக ஒரு டைம் கூட்டிடுங்க, மொத்தம் 22. அதில் லீஸ்ட் பாலை மைனஸ் பண்ணுங்கள், 5 மைனஸ் பண்ண என்ன வரும், 17 வரும். +1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ மொத்தமாக சம் பண்ணுங்கள், லீஸ்ட் பாலை மைனஸ் பண்ணிடுங்க, +1 போட்டால் யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகேவா? சரி இங்கே வாங்க. ஓகே இங்கே பாருங்கள். The smallest number m such that any m ball drawn from the box randomly must contain at least 1 ball from each color is 67 சொல்லியிருக்காங்க. 1 ball from each color 67 சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 180. இதில் லீஸ்ட் நம்பர் என்னது 14. இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 166 வரும். ஓகேவா? இதில் +1 போட்டால் என்ன வந்துடும், 167. அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இதில் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் கூட்டுங்க, லீஸ்ட்டை மைனஸ் பண்ணுங்கள், +1 போடுங்க. இல்லைனா கான்சன்ட்ரேஷன் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி 10 நம்பர் கொடுத்தா என்ன பண்ணுறது, யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ மொத்தமாக கூட்டி போடணும், லீஸ்ட்டை மைனஸ் பண்ணணும், +1 போடணும். இதை ஷார்ட்கட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ரெண்டாவது 1 full set. 1 full setனா கவனிங்க, இதில் 5 பால் இருக்குது, 4 பால் நான் எடுத்துட்டேன், ஒரு பால் எடுக்கலை. இப்போ ஒரு செட் வந்திருக்கா, வரல. 10ல் 9 பால் எடுத்துட்டேன், ஒரு பால் வரல. இப்போ ஒரு செட் இருக்கா, இல்லை, ஏன்னா ஒரு பால் கம்மியாக இருக்குது. 6 பால் எடுத்துட்டேன், ஒரு பால் எடுக்கலை. இப்போ ஒரு செட் ஃபுல்லாக இருக்கா, இல்லை. இதை கூட்டுங்க, 19 பால் நான் எடுத்துட்டேன். 19 பால் எடுத்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட ஒரு செட்டு கூட ஃபுல் செட் இல்லை. ஏன் அப்படின்னா ரெட்டில் ஒன்று கம்மியாக இருக்குது, க்ரீனில் ஒன்று கம்மியாக இருக்குது, எல்லோவில் ஒன்று கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கடுத்து நான் ஒரு பால் எடுத்தால் போதும். அதாவது 20 பால் எடுத்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு செட், எந்த செட்டுன்னு தெரியாது, ஏதாவது ஒரு செட் என்ன இருக்கும், எனக்கு ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? இதுதான் டெக்னிக். இப்போ இதை நான் எப்படி ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் பாருங்கள். மொத்தமாக கூட்டினா என்ன வருது, 22. மொத்தமாக கூட்டினா 22. இதில் எத்தனை பால் இருக்குது, 1 2 3 3 பால் இருக்குது. அதை மைனஸ் பண்ணுங்கள், 19 +1 போட்டால் 20. அதுதான் என்னது ஆன்சர். ஸோ அதில் என்ன சொன்னோம், மொத்தமாக கூட்டி லீஸ்ட்டாக மைனஸ் பண்ணி +1. இதில் என்ன சொல்கிறோம், மொத்தமாக கூட்டி நம்பர் ஆஃப் கலரை மைனஸ் பண்ணி +1. ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. The smallest number n such that any n ball drawn from the box randomly must contain one full group at least one color 175. மொத்தமாக கூட்டினா 180. மொத்தம் எத்தனை கலரு, 1 2 3 4 5 6 கலரு. ஸோ 6 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 174. ஓகேவா? +1 பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 175 வந்துடும். ஸோ இதுவுமே கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் 1 and 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். லெட் PP QQ RR 2 digit நம்பர் வேர் P less than Q less than R இப்படிங்கிற எடுத்தாச்சு. இப்போ PP QQ RR இது என்ன வருது, TT0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. வேர் TT0 இஸ் 3 digit நம்பர் ending with 0. அதான் தெரியுது, ending with 0. ஸோ நீங்கள் ஓன் நினைச்சிடக்கூடாது. Consider the following statement. ஓகேவா? The number of possible value of P is 5 கொடுத்துருக்காங்க. Number of possible value of P is 5 கொடுத்துருக்காங்க. Number of possible value of Q is 6 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் நான் இப்போ நம்பர்ஸ் போட்டு செக் பண்ண போகிறேன், நம்பர் போட்டு செக் பண்ண போகிறேன்.
இங்கே எனக்கு 0 வரணும் 0 வரணும் P லெஸ் தென் Q லெஸ் தென் R. அப்போ இங்கேருந்து வரணும். இங்கே வந்து 9 8 7 இந்த மாதிரி நம்பர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வருங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா இப்போ டிடிஜி இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக போட்டு செக் பண்ண முடியாது, டைம் ஆகும். ஓகேவா? எனக்கு என்ன அப்படின்னா 9 8 17 20 சம்திங்ட்டு வருது. அப்போ நான் 20 சம்திங் கொண்டு வர முடியும். அப்போ அங்கே 20 வரலாம். அப்போ இங்கே என்ன வரலாம்? அப்போ இங்கே 2 வரலாம் 2 வரலாம் 0 வரலாம். ரெண்டு பாசிபிலிட்டி, ஒன்று 2 2 0ன்னு வரலாம், இல்லை அப்படின்னா எனக்கு என்ன வரலாம் 1 1 0ன்னு வரலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், நம்பர் போட போகிறேன். ஓகேவா? சரி, இதில் பாருங்கள், இப்போ P லெஸ் தென் Q லெஸ் தென் R கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, நான் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கணுமா? இவங்களுக்கு வந்து நான் 1 போடுறேன், இவங்களுக்கு 2 போடுறேன். அப்போங்க என்ன போடலாம், 7 போடலாம். அப்போ கூட்டினா 10, கேரி 1, மறுபடியும் 10 11. அப்போ இது வந்து 110க்குள்ளது. ஓகேவா? அப்போ 1 2 7 இப்படிங்கிற ஒரு செட்டு நான் எழுதலாம். அதுக்கடுத்து ஏன்னா டிசிஷன் கரெக்டாக வருது. ஓகேவா? அடுத்து 1 3 போட்டால் இங்கே 6 வந்துடும். ஓகே, வேறு 2 போட்டு வேறு ஏதாவது வருமா? 2 போட்டு வருது. 1 போட்டு 3 போட்டால் என்ன, ஒரு 6 வரும். இது ஒரு பாசிபிலிட்டி. 1 போட்டு 4 போட்டால் இங்கே 5 வந்துருச்சு. 5க்கு அப்புறம் என்ன வரணும், 5 தான் வரணும். இது ஒரு பாசிபிலிட்டி. இப்போ 1 போட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே 10 ஏன்னா அசெண்டிங் வரும்போது இந்த மாதிரி வராது. ஓகேவா? அதுக்கடுத்து 2 ட்ரை பண்ணுறோம். 2 போட்டு 3 போட்டால் ஒரு 5. ஸோ இது ஓகே. இதெல்லாம் என்னது, PQR PQR இதுக்கான பாசிபிள் வேல்யூஸ். ஓகேவா? இது ஒவ்வொரு பாசிபிள் கிடையாது, பாசிபிள் வேல்யூஸ். ஸோ இது ஒரு 4 இது எழுதியிருக்கேன். இதெல்லாம் 110க்கு இவ்வளோ தான் வருது. ரெண்டாவது 210க்கு பார்க்கும்போது ஹையஸ்ட்லேருந்து போயிடும். ஓகேவா? இப்போ அங்கே 9 போடுறேன், 8 போடுறேன், 10 என்ன வருது 17. இது கூட 3 கூட்டலாம். ஓகே, அடுத்து 8 போடுறேன், 7 போடுறேன், 8 10 15. இது கூட 5 கூட்டலாம். அப்போ எனக்கு 20ன்னு வந்துடும். அடுத்து 7 போடுறேன், 6 போடுறேன், இது 10 13. 7 போட்டு 6 போட்டால் 13 வச்சு வரலையா? 6 போட்டு வரல. ஓகேவா? சரி, 9 போட்டு 8 போட்டு 3 போட்டாச்சு. ஓகே, 9 போட்டு 7 போடுமா? 9 போட்டு 7 போட்டு பார்க்குறேன், 10 16. இதில் ஒரு 4 போடலாம். அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. இப்போ 9 போட்டு 6 போடலாம். 6 போட்டால் 9 10 15. இதில் 5 போடலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. அப்போ எனக்கு இதில் எத்தனை இருக்குது, இதில் ஒரு 4 பாசிபிலிட்டி. அப்போ அதில் ஒரு 4 பாசிபிலிட்டி, இதில் ஒரு 4 பாசிபிலிட்டி. வேறு நம்பர் போட்டால் எனக்கு அந்த அசெண்டிங் ஆர்டர் என்ன ஆகாது, மெயின்டைன் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ இது என்னது, PQR. இப்போ தான் நான் கொஸ்டினுக்கு வர போகிறேன். ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் பார்க்க வந்து டப்புன்னு போடுற மாதிரி இருக்குது. Pக்கு 5 வருதானே, இல்லை 5 பாசிபிள் வேல்யூ தான். இப்போ வந்து Pக்கு என்னென்ன வேல்யூலாம் இருக்குது எடுங்க. Pக்கு 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. இந்த 5 வேல்யூமே வந்திருக்கு. இங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். ஓகேவா? அப்போ Pக்கு 5 வேல்யூ, 5 பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது. அப்போ இது கரெக்டு. Qக்கு என்னெல்லாம் இருக்குது, Qக்கு அங்கே Qக்கு 2 3 4, இங்கே 6 7 8, மொத்தம் 6 பாசிபிள் வேல்யூ இருக்குது. 6 இருக்குது. 6க்கு என்னெல்லாம் இருக்குது, 6க்கு இங்கே 5 7 6, இங்கே 8 9. 6க்கு ஒரு 5 பாசிபிலிட்டி இருக்குது, அது நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ 2 இதுவுமே என்ன தான், கரெக்டு தான். ஸோ ஆன்சர் C. ஸோ இந்த கொஸ்டின் யோசிச்சு படுற மாதிரி இருக்கும். இதை மேபி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபைன். இது பாருங்கள், வாட் இஸ் தி சம் ஆஃப் ஆல் 4 டிஜிட் நம்பர்ஸ் லெஸ் தென் 2000 ஃபவுண்ட் வித் டிஜிட் 1 2 3 4 5. லெஸ் தென் 2000 அப்படின்னா உங்களுக்கு 1000 சம்திங் தான் வரணும். அப்போ முதல் டிஜிட் 1 தான், மீதி டிஜிட் தான் இந்த 2 3 டிஜிட். ஓகேவா? இது எத்தனை வயசில் அரேஞ்ச் பண்ணலாம், 2 3 4 மீன்ஸ் 3 நம்பர் இருக்குது, 6 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 2 3 4 2 4 3 3 4 2 3 2 4 4 3 2 4 2 3. ஓகேவா? 1 1 1 1 1 இப்படி தான் வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் கூட்டி பார்த்தா போதும் உங்களுக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். 2 4 இது 8, இது ஒன்று 10 16 18. 8ல் ஆன்சர் வரணும். எல்லா ஆன்சர் 8ல் தான் இருக்குது. ஓகே, இங்கேயும் 18 வந்திருக்கா. இப்போ 8 இங்கே ஒன்று கேரி, 18 + 1 19ன்னு வரணும். 98ன்னு ஆன்சர் என்ன இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதை கூட்டிங்கன்னா மறுபடியும் என்ன தான் வரும், 7 என்ன வரும். ஏன்னா இதே நம்பர் தான் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 2 3 2 2 2 4 2 3 2 2 2 4. ஸோ ஒரு டைம் கூட்டினா போதும், அடுத்து அகெயின் அதுவே வந்துடும். ஓகேயா? ஸோ இது பாருங்க, what is the number of selections 10 consecutive things out of 12 things in a circle in clockwise direction. இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6. ஓகே, இதில் 12 ஐட்டம்ஸ் இருக்குது கரெக்டாக. இப்போ இதில் நீங்கள் 12 எடுத்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி இருக்குது.
இதில் உங்களுக்கு 10 கன்சிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்களா? அப்போது இங்கே பாருங்கள் 1லேருந்து 10 வரை எடுக்கலாமா? இல்லைனா எஸ் 1லேருந்து 10 வரை, அடுத்து 2லேருந்து இது வரை, 3லேருந்து இது வரை, இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா கிளாக் வைஸில் மட்டும் தான் கேட்டிருக்கான், கன்சிக்யூட்டிவாக கேட்டிருக்கான். இப்படி போகும்போது உங்களுக்கு 12 வேஸ் தான் வரும். ஓகேவா? ஏன்னா 12 தான் இருக்குது, 12 சுத்த முடியாது, அதுக்கு சுத்த முடியாது, சேம் வந்துடும். ஸோ ஆன்சர் 12. இது ஈஸியான கொஸ்டின் தான் அது. ஸோ இது பாருங்கள், இந்த எக்ஸாமினேஷன் த மேக்ஸிமம் மார்க் ஃபார் ஈச் 4 பேப்பர் நேம்லி PQRஸ்க்கு பாருங்கள் PQRS 4 இது இருக்குது. 100 மார்க், மேக்ஸிமம் மார்க் என்னது 100, நம்ம சப்ஜெக்ட் 10th உள்ள மாதிரி. ஸோ மார்க் ஸ்கோர்டு பை த ஸ்டூடெண்ட் ஆர் இன்டிஜர்ஸ். எ ஸ்டூடெண்ட் கேன் ஸ்கோர் 99%. ஸோ 99% என்ன அர்த்தம்? எல்லா சப்ஜெக்ட்லையும் 99 இருக்கலாம், 4 சப்ஜெக்ட் தான், அப்போ 4 மார்க் கம்மி. 400க்கு 396, 400க்கு என்னது 100க்கு 100ங்கிற மாதிரி 4க்கு 396. ஓகேவா? ஸோ எஸ் இன் n டிஃப்ரெண்ட் வேஸ். ஆமாம், நிறைய வேஸில் பண்ணலாம். 100 100 96 இருக்கலாம், 99 99 99 99 இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது. என்ன கேட்டிருக்கான்? அந்த எத்தனை வேஸுங்கிறத சொல்லிருங்களேன். நிறையா வேஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, எத்தனை வேஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இது பார்க்க ஈஸியான சம்மாக இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஆனால் என்னது, ட்ரை பண்ணணும், கரெக்டான ஆங்கிளில் ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னென்ன இருக்கலாம், 100 100 100 96 இப்படி இருக்கலாம். அடுத்து 100 100 99, இது 99 போடவா? ஒன்று குறைச்சிருக்கேனா? இங்கே என்ன பண்ணலாம், 90, இங்கே 99 போட்டுக்கலாம், இங்கே தேவையானது போட்டுக்கலாம், இங்கே வந்து 97 போட்டுக்கலாம். அடுத்து 100 100, இங்கே 98, இங்கே 98. அடுத்து 100, இங்கே 99, ஒன்று குறைச்சிக்கலாம். அப்போ வேறு ஒன்று இங்கே குறைச்சாச்சு. அப்போ இங்கே ஒரு 99 போட்டுக்கலாம், இங்கே ஒரு 98 போட்டுக்கலாம். அடுத்து 99 99 99 99. ஸோ மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் வேஸ் எழுதியிருக்கேன். இதுதான் 5 இது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னென்னா P100 Q100 R100 S96 இருக்கலாம். இதையே மாற்றி மாற்றி கூட போடலாம். ஓகேவா? அப்போ இதை 4 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல், அப்போ இதில் ஒரு 4 பாசிபிலிட்டி. அடுத்து 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் ஒரு 12 பாசிபிலிட்டி. அடுத்து 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டர், இதில் ஒரு 6 பாசிபிலிட்டி. 4 3 2 1 இதில் ஒரு 6 பாசிபிலிட்டி. ப்ளஸ் இதில் அடுத்து 1 2 3 4 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் தான், இதில் ஒரு 12 பாசிபிலிட்டி. ப்ளஸ் அடுத்து ஒரு பாசிபிலிட்டி. 24 34 1 35. ஆன்சர் ஆப்ஷன் டி 35. முதல்ல இந்த காம்பினேஷனை நீங்கள் எழுதணும், எழுதி அதை மாற்றி மாற்றி என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அதில் இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு a flag has to design with 4 horizontal strip. 1 2 3 4 4 பட்டை இருக்குது. ஓகேவா? 4 horizontal stripes. ஓகே, என்ன சொல்கிறாங்க, யூஸிங் சம் ஆர் ஆல் த கலர்ஸ். என்ன இருக்குது, ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, yellow இருக்குது. ஸோ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் த டன் ஸோ தட் நோ adjacent stripes have the சேம் கலர். அதாவது பக்கத்து பக்கத்தில் ஒரே கலர் வரக்கூடாது, அதான் ஒரே ஒரு கண்டிஷன். ஏன்ட்டு இருக்கிறது 3 கலர், 3 கலரில் ஒரு கலர் வரலாம். இவன் ஒரு கலர் எடுத்தாச்சு, 2 கலரில் ஒரு கலர் வரலாம். இந்த கலர் தான் வரக்கூடாது, வேறு 2 கலர் வரலாம். 2 கலரில் 1, 2 கலரில் 1. அப்போ 3 × 2 × 2 × 2, 8க்கு 3 என்னது 24. ஆன்சர் ஆப்ஷன் சி 24. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஈஸியாக போட முடியும். ஓகேவா? ஸோ ஃபைனலி, ஸோ தெர் ஆர் 5 person PQRST. ஓகேவா? ஈச் ஒன் ஆஃப் whom has been assigned one task. Neither P nor Q can assign task 1. Task 2 must assign either R or S. How many ways can assign to be done? So this question asked in 2015. Same ditto question asked in 2023. So answer 24 தெரிஞ்சா நீங்கள் டப்புன்னு போட்டுடலாம். இல்லை அப்படின்னா சால்வ் பண்ணணும். சரி, சால்வ் பண்ணிடலாமா? PQRST PQRST 2 கேஸ் தான் நான் பிரிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்கான், ஓகே, நெய்தர் PQ வரேன். டாஸ்க் 2 மஸ்ட் அசைன் டு R or S. இது டாஸ்க் 2 கொடுத்துரும், இங்கே எஸ்ஸுக்கு டாஸ்க் 2 கொடுத்துட்றோம். ஓகேவா? சரி, இப்போ PQக்கு என்ன கொடுக்கக்கூடாது, டாஸ்க்கு
1 கொடுக்கக்கூடாது. மொத்தம் 5 டாஸ்க். டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3, டாஸ்க் 4, டாஸ்க் 5. டாஸ்க் 2 கொடுத்தாச்சு. டாஸ்க் 1 இவங்க 2 பேருக்கு வராது. அப்போ இந்த 3 டாஸ்கில் 1 டாஸ்க்கு கொடுத்தாச்சு. 2 டாஸ்கில் 1 டாஸ்க்கு கொடுத்தாச்சு. அப்போ மீதி 2 டாஸ்க் தான் இருக்குது. 2ல் 1, 1ல் 1. அப்போ 3 × 2 × 2 = என்ன வருது? 12. இங்கே ஒரு 12ஆ? இதே மாதிரி இங்கே ஒரு 12 வருமா? கூட்டினா 24 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் 15ல் கேட்ட கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதையும் சால்வ் பண்ணலாம். எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் உள்ள அரௌண்ட் 30 to 35 கொஸ்டின்ஸ். ஓகேவா? எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷன் உள்ள கொஸ்டினையும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் வந்து இதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஸோ உங்களோட உழைப்பு போட்டுகிட்டே இருக்க, அதற்கான சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.